ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2024 வெளியான இன்ஸ்பெக்டர் ரிஷி அப்படின்ற ஒரு தரமான ஹாரர் கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸை பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். இந்த வெப் சீரிஸில் மொத்தம் 10 எபிசோட்ஸ் இருக்குது. ஒரு எபிசோடும் 40 நிமிஷத்துக்கு கிட்ட வருது கைஸ். டோட்டலாக ஒரு 6.5 மணி நேரம் இந்த படம் ஓடுது. 6.5 மணி நேரம் நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்டாக உட்காந்து பார்த்தாலும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காகவும் த்ரில்லிங்காகவும் கொண்டு போயிருக்காங்க. படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, கோயம்புத்தூர்லேருந்து 40 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய தேன்காடு அப்படின்ற ஒரு காட்டுப்பகுதி. அங்கே தொடர்கொலைகள் நடக்க ஆரம்பிக்குது. ஊருக்காரங்கெல்லாம் இந்த காட்டுக்குள்ள வனரட்சி அப்படின்ற ஒரு ஆன்மா வாழ்ந்துட்டு இருக்கிறதாகவும், அந்த ஆன்மா தான் தொடர்கொலையில ஈடுபட்டு இருக்கு அப்படின்னு நம்புறாங்க. ஹீரோ இந்த வழக்கை இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக வராரு. திட்டுக்கிட்டும் உண்மைகள்லாம் வெளியே வருதுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. 10 எபிசோட்ஸையும் ஒரே வீடியோல பார்த்துடலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை நம்ம கிட்ட காட்டுறாங்க. கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய தேன்காடு அப்படின்ற ஒரு காட்டு பகுதிங்க. அந்த காட்டுக்குள்ள ட்ரைபல் பீப்புள்ஸ் எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்களுடைய வாழ்க்கை முறை, நடவடிக்கை இதெல்லாம் பார்க்கும்போது இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியுது கைஸ். அப்புறம் இவங்க திருவிழா ஒன்று ஸ்டார்ட் பண்றாங்க. திருவிழாக்கான ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு பூஜைக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்துட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு குகைக்குள்ள தீப்பந்தத்தோட நுழையிறாங்க. ஸோ அங்கதான் இவங்களோட கடவுள் இருக்கும் போல, அங்கதான் பூஜையெல்லாம் நடக்கும் போல. கொஞ்ச நேரத்திலேயே இவங்க உள்ள போய் பிரேயர் பண்றாங்க. சென்ட்ரல் ஒரு மிகப்பெரிய குழிங்க. அந்த குழிக்குள்ள தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. எல்லோரும் கை கோர்த்து வட்டமா நின்னுட்டு இருக்காங்க. திடீர்னு என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, அப்படியே கொத்து கொத்தா அந்த தீக்குள்ள விழுந்து செத்து போறாங்க கைஸ். இதுல யாருமே உயிர் பழைக்கவே இல்லை. எல்லாருமே உள்ள குதிச்சு இறந்து போறாங்க. இவங்க இறந்து போன கொஞ்ச நேரத்திலேயே ஒரு மிகப்பெரிய மரத்தை காட்டுறாங்க. அந்த மரத்தோடைய ஓட்டையில இருந்து ஏதோ ஒரு அமானுஷமான உருவம் வெளியே வருது. அதோட முகம் நமக்கு தெளிவா தெரியல, ஆனா கைகளை பார்க்கும்போது கொடூரமா இருக்குங்க. அங்க கட் பண்ணா பிரசன்ட் சிச்சுவேஷன். ஃபாரஸ்ட் ஆபீசர் சத்யா, இர்ஃபான், கூட ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அப்புறம் டாக்டர், இவங்கெல்லாம் காட்டுக்குள்ள வந்திருக்காங்க. அப்படியே அந்த ரிவர் கிட்ட நின்றுட்டு இருக்கும் போதே யானைங்கெல்லாம் நின்றுட்டு இருக்குது. அப்ப சத்யா மட்டும் முன்னாடி போய் கன்னை ஒரு ஓரமா வச்சுட்டு அந்த யானை கிட்ட நார்மலா பழக ஆரம்பிக்கிறாரு. அந்த யானையும் பாத்தீங்கன்னா சத்யா கிட்ட நார்மலா பழகிட்டு வழி விட்டுருது. யானைங்கெல்லாம் நகர ஆரம்பிச்ச உடனே டக்குன்னு சத்யா கன் எடுத்து ஷூட் பண்றாருங்க. கடைசியா போயிட்டு இருந்த யானை மட்டும் அப்படியே பொத்துன்னு கீழே விழுது. ஸோ மயக்கூசி தான் போட்டிருக்கிறாரு. ஆக்சுவலா அந்த யானையோட காலில் இந்த பாட்டெல்லாம் குத்தி பயங்கரமா காயமா இருக்குதுங்க. இந்த குடிகாரனுங்க காட்டு பகுதியில் வந்து குடிச்சிட்டு பாட்டிலை உடச்சு போட்டு போயிடுறானுங்க. தண்ணி குடிக்க வர யானைங்க அந்த பாட்டிலை மிதிச்சு காலெல்லாம் காயமாயிருது. ஸோ இதை நோட் பண்ணி ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் அந்த யானைக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ அதனால தான் மயக்க ஊசி போட்டு அந்த யானையோட காலில் இருக்கக்கூடிய கண்ணாடி சில்லெல்லாம் எடுத்துட்டு அதுக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்காங்க. இர்ஃபான் திட்டிக்கிட்டு இருக்கிறாரு, இது பாதுகாக்கப்படுற ஃபாரஸ்ட் அப்படின்னு எவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டாலும் இந்த குடிகாரனுங்க பண்ற அட்டூழியத்தை நிறுத்தவே முடியல அப்படின்ட்டு. அங்கே கட் பண்ணா ராபர்ட் அப்படின்ற ஒரு போட்டோகிராஃபரை காட்டுறாங்க. இவர் டெல்லியில இருந்து இங்கே வந்திருக்கிறாருங்க. இங்கேயே ஸ்டே பண்ணி காட்டில் இருக்கக்கூடிய வனவிலங்குகளை எல்லாம் போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காரு. பகல் நேரத்தில் போட்டோ எடுத்தாரு, ஓகே. இப்ப ராத்திரி நேரம் யாருக்கும் தெரியாம தனியா டார்ச் எடுத்துட்டு காட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காருங்க. அப்ப அவரை சுத்தி அமானுஷமான சத்தமெல்லாம் கேட்க ஆரம்பிக்குது. அந்த சத்தத்தை இவர் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்ப மரத்துக்கு பின்னாடி யாரோ ஒருத்தங்க நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு அமானுஷமான உருவத்தை பார்த்தோம் இல்லையா, அந்த உருவத்தை ராபர்ட் பாக்குறாருங்க. அந்த உருவம் ராபர்ட்டை டைரக்டா அட்டாக் பண்ணி அந்த இடத்துலயே சாவடிக்குது. அங்க கட் பண்ணா அடுத்த நாள் காலையில இந்த இர்ஃபானோட டீம்ல இருக்கிற ஒரு போலீஸ் ஆபீசர் இங்க வந்து ஒரு நிமிஷம் பாருங்க சார் அப்படின்னு காட்டுக்குள்ள ஒரு இடத்துக்கு கூட்டு போறாங்க. அங்க போய் பார்த்தா மரத்தை வெட்டி இருக்கானுங்க. எவ்வளவு பாதுகாப்பு பண்ணாலும் இந்த திருட்டு பசங்க எப்படியாவது உள்ள வந்துடுறானுங்க. இந்த ஒரு மரத்தை தான் வெட்டி இருக்கானுங்களா இல்ல வேற ஏதாவது மரத்தை வெட்டி இருக்கானுங்களா பாருங்க, ரிப்போர்ட் போடணும் அப்படின்னு சொல்ல இர்ஃபான் டீம்ல இருக்கக்கூடிய போலீஸ் ஆபீசர் செக் பண்ணிட்டு இருக்கும்போது, சார் ஒரு நிமிஷம் இங்க வந்து பாருங்க அப்படின்னு ஷாக்கிங்கா சொல்ல உடனே 2 போலீஸ்காரங்களும் வந்து பாக்குறாங்க. பார்த்தா மரத்து மேல ராபர்ட் செத்து கிடக்குறாருங்க. உடம்பெல்லாம் விரைச்ச நிலையில, சுத்தியும் பூச்சி கூடு கட்டி வச்சிருக்கு. அங்க கட் பண்ணா ஐயனார் அப்படின்னு சிபிஐ சார்ந்த ஒரு அதிகாரியை காட்டுறாங்க. ஐயனாரோட வீட்டுல அவங்க பாட்டி இறந்து போயிட்டாங்க. வீட்டுக்கு வந்தவங்க எல்லாம் என்ன பேசிக்கிறாங்கன்னா, ஐயனார் ரீசெண்டா லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாருங்க. அந்த மருமகளுடைய ராசியே சரியில்லை, அதனால தான் பாட்டி இறந்து போச்சு அப்படின்னு இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஐயனார் இதெல்லாம் கேட்டுட்டே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவர் பாதியிலே எழுந்து போயிடுறாருங்க. ஆக்சுவலா ஐயனார் லவ் மேரேஜ் பண்ணது வீட்டில் இருக்கிற யாருக்குமே பிடிக்கல. அதனால தான் வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஐயனாருக்கு ஃபோன் கால் வருது. சித்ரா அப்படின்ற ஆஃபீஸர் தான் கால் பண்றாங்க. ஆக்சுவலா கோயம்புத்தூர்ல இருந்து 50 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய வனப்பகுதியில் ஒரு மர்டர் நடந்திருக்கிறதாகவும், அந்த மர்டர் இன்வெஸ்டிகேஷனுக்கு நம்ம போகணும். ரிஷி சார் ஆல்ரெடி அங்கே போயிட்டாரு, டைரக்டா கிரைம் சீனுக்கு வர சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்ல ஐயனார் மற்றும் சித்ரா இவங்க 2 பேருமே கிரைம் சீனுக்கு கிளம்பி போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ரிஷி அப்படின்ற ஆபீசர் நின்றுகிட்டு இருக்காரு. அவர் இனிமேல் நான் ஹீரோனே சொல்றேன். ஸோ கிரைம் சீனுக்கு வரும்போது நீங்க என்னென்னலாம் பார்த்தீங்க அதை எல்லாத்தையும் அப்படியே என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஐயனார் ரிப்போர்ட் எடுத்து நீட்டுறாரு. ரிப்போர்ட்லாம் நான் படிச்சுட்டேன், நீங்க டைரக்டா சொல்லுங்க அப்படிங்கும்போது, அதான் எல்லா ரிப்போர்ட்ல இருக்குல்ல அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பேசுறாரு. ஆக்சுவலா ஐயனாருக்கு ஹீரோவை பிடிக்கவே இல்லைங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து என்னோட இன்வெஸ்டிகேஷன் இந்த மாதிரி தான் இருக்கும், நான் வந்து உங்களை அதிகாரம் பண்றேன் அப்படி இப்படின்லாம் நினைக்க வேண்டாம், என்னோட நோக்கம் கிரைம்
கிரைமை சால்வ் பண்ணுறது தான் உங்களை அதிகாரம் பண்ணுறது கிடையாது. பிடிச்சதுன்னா என் கூட இருங்க, பிடிக்கலன்னா நீங்கள் போய்க்கலாம், எதுவும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்ல ஐயனார் பார்த்தீங்கன்னா சைலண்டாக கிளம்பிடுறாரு. சித்ரா அப்படியே பார்த்துட்டே நின்றுட்டு இருக்காங்க. என்ன இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. போனவர் அப்படியே திரும்பி நின்று முறையாக நாங்கள் இந்த இடத்துல நின்று தான் சார் கிரைம் சீனை பார்த்தோம் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இதுல இருந்தே தெரியுது ஸோ இவர் இந்த கிரைம் இன்வெஸ்டிகேஷனில் இருக்கிறாரு அப்படின்ட்டு. இப்போ இவங்க 3 பேரும் ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி இன்வெஸ்டிகேஷனை தொடங்குறாங்க. இறந்தவரோட பேர் ராபர்ட். இவர் ஒரு ஃபோட்டோகிராஃபர். ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக தான் காட்டுக்குள்ள வந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் விரைச்சு போன நிலையில அந்த மரத்து மேலே இருக்கிறாரு. சுத்தியும் பூச்சி கூடு கட்டி இருக்குது. மேபி இந்த கொலை பணத்துக்காக நடந்திருக்கலாமோ, திருட்டுக்காக நடந்திருக்கலாமோ அப்படின்னு அந்த ஆங்கிள் பார்த்தா கூட இந்த ராபர்ட் கொண்டு வந்த கேஜெட்ஸ், பணம் எல்லாமே பேக்ல பத்திரமா இருக்குது. ஆனா ராபர்ட் கொல்லப்பட்டிருக்கிறாரு. ஒரு கில்லர் விக்டமை கொலை பண்ணணும்னு நினைச்சானா ஈஸியாக கொண்டுட்டு போயிடுவான். ஆனால் இந்த கொலை ரொம்பவே விசித்திரமா இருக்குது. ராபர்ட்டை கொண்டு மரத்து மேலே வச்சு சுற்றியும் பூச்சி கூடு கட்டுற மாதிரி கூடு கட்டி அந்த மரத்தை சுற்றியும் அரளிப்பூவை தூவி விட்டு போயிருக்கிறான். அந்த அரளிப்பூவில் விஷம் இருக்கு. மேபி அதை வச்சு தான் ராபர்ட்டை கில்லர் கொலை பண்ணியிருப்பான் அப்படின்ற மாதிரி சித்ராவும் நம்ம ஐயனாரும் அவங்களோட ஃபைண்டிங்ஸை சொல்கிறாங்க. ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் சத்யா மற்றும் இர்ஃபான் நம்ம ஹீரோ கிட்ட இன்ட்ரோ ஆகிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ராபர்ட்டை பற்றி ஃபுல் டீட்டெயிலும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ராபர்ட் ஒரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர். ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக தான் இந்த வனப்பகுதிக்கு வந்திருக்கான். அவனுக்கு திருமணமாய் 2 பசங்க இருக்காங்க. ஆக்சுவலாக காலையில் மட்டும்தான் இந்த வனப்பகுதிக்குள்ளே போகிறதுக்கு அலவுடு. கூடயே கார்ட்ஸ் வருவாங்க. ப்ராப்பராக பர்மிஷன் வாங்கிட்டு தான் உள்ளே போகணும். ராத்திரி நேரத்தில் உள்ளே வரதுக்கு அலவுடே கிடையாது. அந்த தடையை மீறி தான் உள்ளே வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்படி ஒருத்தன் அத்துமீறி உள்ளே போகிறான்றத கூடவா நோட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு ஹீரோ கேட்க, கவர்மெண்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸோட பட்ஜெட்டை கம்மி பண்ணிருச்சு, முக்கியமான இடங்களுக்கு மட்டும் பாதுகாப்பு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த லூப் கோலை பயன்படுத்தி தான் ராபர்ட் காட்டுக்குள்ளே போயிருக்கான் அப்படின்னு இர்ஃபான் மற்றும் சத்யா சொல்கிறாங்க. இப்போ ஹீரோவோட டீமில் இருக்கிற ஐயனார் மற்றும் சித்ரா முதல் கட்ட இன்வெஸ்டிகேஷனை முடிச்சிட்டாங்க. இப்போ ஹீரோ என்ன சொல்றாருன்னா, பரவாயில்ல, திரும்ப இன்வெஸ்டிகேஷன் பண்ணவங்க கிட்டே இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க, ஏதாவது ஒரு பாயிண்ட்டை மிஸ் பண்ணிருக்கலாம், அது ஒரு லீட் பாயிண்டா அமையும் அப்படின்னு சொல்ல எல்லா இடத்துலயுமே விசாரிக்கிறாங்க. பெருசா லீடு கிடைக்கல. இவங்களுக்கு பசி வேற எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, கடைசியா பாய் கடையில விசாரிச்சுட்டு அவர் கடையிலேயே சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு பாய் கிட்ட போய் விசாரிக்கும் போது அவர் சொல்றாரு, ராபர்ட் ரெகுலரா இங்க தான் சாப்பிட வருவான், மத்தியான சாப்பாடும் பார்சல் வாங்கிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்ல, ஒரு பர்டிகுலர் டேட்டை சொல்லி, அதாவது அவன் செத்து போன அன்னைக்கு இங்க சாப்பிட வந்தானா அப்படின்னு கேட்கும்போது வரல அப்படின்னு பாய் சொல்றாரு. அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க அப்படின்னு கேட்க, அன்னைக்கு என் பொண்டாட்டி கிட்ட பயங்கரமா திட்டு விழுந்தது, அதனால எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இவங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த கடையில வேலை பார்க்குற அப்துல் அப்படின்ற பையனோட நடவடிக்கையே சரியில்லைங்க. இதை ஹீரோ கவனிச்சிடுறாரு. அந்த கிரே கலர் டிஷர்ட்டை வர சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்துல் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடிடுறாருங்க. ஐயனாரும் சித்ராவும் துரத்திக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. இந்த அப்துல் பாத்தீங்கன்னா சந்து புந்துக்குள்ளெல்லாம் பூந்து ஓடுறான். ஃபைனலி அவனை பிடிச்சிட்டு இன்ட்ரோகேஷன் ரூம்ல உட்கார வச்சு கொஸ்டின் பண்ணா, எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இல்லை, நான் ஏன் நீங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும் அப்படின்னு கேட்குறான். உடனே நம்ம ஹீரோ இந்த ராபர்ட் ஃபேமிலி போட்டோவை காமிச்சு, இதுல இருக்கிறவங்க யாருன்னு தெரியுதா, ராபர்ட்டோட ஃபேமிலி மெம்பர்ஸ், இவங்களுக்கு நான் பதில் சொல்லணும், இப்போ நீ பதில் சொல்ல போறியா இல்லை நான் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட போயிட்டு பேசுவா அப்படிங்கும் போது, இல்லை சார், எங்கள் வீட்டிலலாம் சொல்லாதீங்க, ரொம்ப பயந்து போயிடுவாங்க, நானே சொல்லிடுறேன் அப்படின்ட்டு அப்துல் விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலாக ராபர்ட் பார்த்தீங்கன்னா பாய் கடைக்கு ரெகுலராக சாப்பிட்றதுக்காக வருவான். ராபர்ட் நார்மலாகவே நிறைய டிப்ஸ் கொடுப்பான். அதனால அப்துலும் சலீமும் போட்டி போட்டுப்பாங்க யார் ராபர்ட் அட்டன் பண்ணுறது அப்படின்ட்டு. ஆனால் ராபர்ட்டுக்கு அப்துல் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால அப்துலே ரெகுலராக பார்த்தீங்கன்னா ராபர்ட்டை அட்டன் பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்கிறான். அப்புறம் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ராபர்ட் இந்த மாதிரி ராத்திரி நேரம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக காட்டுக்குள்ளே போகணும், எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்துல் வரமாட்டேன்னு சொல்லிட்டான். ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கு தெரிஞ்சுன்னா நம்மளை உரிச்சிருவாங்க, ஏன்னா இது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா அப்படின்ட்டான். ஆனால் ராபர்ட் ஒரு குறிப்பிட்ட ஆந்தையை தேடிக்கிட்டு இருக்கேன், அது ராத்திரி நேரம் மட்டும்தான் தெரியும், என் கூட வா அப்படின்னு பேசி காட்டுக்குள்ளே கூப்பிட்டு போயிட்டாங்க. அடுத்த ராத்திரியில் 2 பேரும் ஆந்தையை தேடி காட்டுக்குள்ளே அலைஞ்சிட்டு இருந்திருக்கானுங்க. அப்போதான் பார்த்தீங்கன்னா அந்த விசித்திர உருவத்தை அப்துல் பார்த்துருந்துருக்கான். அதை பார்த்ததும் மிரண்டு போயிட்டான். அந்த உருவம் தான் ராபர்ட்டை தூக்கிட்டு போயிட்டதாகவும், அதை பார்த்ததும் டவுசர் ஊரை நான் ஓடி வந்துட்டேன் சார், இதுதான் நடந்தது, இந்த விஷயத்த நான் சொன்னேன்னா எனக்கு பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லல, அது ரொம்ப கொடூரமாக இருந்தது சார், அது பேய் சார், அது வனரச்சி அப்படின்ற மாதிரி அப்துல் சொல்கிறான். இவ்வளோ நேரம் நல்லா தானே பேசிகிட்டு இருந்தான், இப்போ என்ன பேய் பூதுன்னு புது கதையை கட்டி விட்டுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு ஹீரோ டென்ஷன் ஆகுறாரு. அங்கே கட் பண்ணா கேத்தி மற்றும் இன்னொரு போலீஸ் ஆஃபீஸரை காட்டுறாங்க. அவங்க பேரை நம்ம மலர்னு வச்சுக்கலாம். ஸோ மலரும் கேத்தியும் வழக்கமான ரோந்து பணியில் ஈடுபட்டு ரிட்டர்ன் வந்துகிட்டு இருக்காங்க காட்டுக்குள்ள. அப்போ பார்த்தீங்கன்னா மலருக்கு டேட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு எக்ஸ்ட்ரா நாப்கின் இருந்தால் கூட நான் நாப்கின் எடுத்துகிட்டு வரதுக்கு மறந்துட்டேன் அப்படிங்கும் போது கேத்தி எடுத்து கொடுக்குறாங்க. அதெல்லாம் சரி பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு கிளம்பும் போது அந்த பாதையில் பார்த்தீங்கன்னா அனிமலுக்கு ட்ராப் ஒன்று வச்சிருக்கிறாங்க. அங்கே பார்த்து காலவே அப்படின்னு கேத்தி சொல்ல சொல்ல மலர் அது மேலேயே காலை வச்சு அதில் இருக்கக்கூடிய இரும்பு நம்ம மலரோடைய காலில் டைட்டாக ஃபிக்ஸ் ஆயிருதுங்க. ரத்தம் வேற வர ஆரம்பிக்குது. உடனடியாக நம்ம கேத்தி அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ண முடியல. சரி, ஏதாவது அன்லாக் பண்ணுறதுக்கு இரும்பு கிடக்குதா அப்படின்னு சொல்லி நான் தேடி பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு காட்டுக்குள்ளே கேத்தி தேடி போயிட்டு இருக்க இங்கே மலர் வழியால் துடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மரத்துக்கு பின்னாடி இருந்து அந்த அமானுஷமான உருவம் மலரை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. அதை பார்த்ததும் மலர் கத்துன்னு கத்தி அந்த இடத்துல இருந்து தப்பிக்க ட்ரை பண்ணுறாங்க. பட் அந்த அனிமல் ட்ராப்பில் வசமாக மாட்டிக்கிட்டாங்க.
கேத்தி அப்படியே கரெக்டாக ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. அங்கே கட் பண்ணா நம்ம ஹீரோ பற்றின ஒரு கதையை நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. சென்னையில் இருக்கும்போது ஒரு ரவுடி ஒரு பொண்ணை கடத்திட்டான் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. அந்த ரவுடி இதுக்கு முன்னாடி பல பெண்களை கடத்திருக்கிறான் அப்படின்ற விஷயமும் ரெக்கார்ட்ஸில் இருக்குதுங்க. உடனடியாக நம்ம ஹீரோ கிடைச்ச இன்ஃபர்மேஷன்லாம் வச்சு அந்த ரவுடியை கண்டுபிடிச்சி அவனை அடிச்சு போட்டுட்டு அந்த ஒரு பொண்ணை காப்பாத்துறாரு. அவனை போலீஸ்கிட்டையும் பிடிச்சி கொடுக்குறாரு. அதன் மூலமாக மற்ற பெண்களும் பாதுகாப்பாக இருக்கிறாங்க. பட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹீரோ டிபார்ட்மெண்ட்டில் இல்லாமல் தான் பண்ணியிருக்கிறாரு. ஒரு அட்டாக்ல ஹீரோவோடைய ஒரு சைடு கண் பார்வை போயிடுச்சுங்க. அதனால ஹீரோ பார்த்தீங்கன்னா அன்ஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட்ல இருந்து தூக்கிட்டாங்க. இருந்தாலும் அவரோட திறமையை பயன்படுத்தி தான் இந்த ஒரு ரவுடியை பிடிச்சிருந்துருக்கான். மறுபடியும் நம்ம டிபார்ட்மெண்ட்ல சேர்த்துக்கலாம். தேன்கார்ட்ல நடந்த மர்டர் வழக்கை இவன் இன்வெஸ்டிகேஷன் பண்ணட்டும் அப்படின்னு அங்க இருக்கிற அதிகாரிகளாம் சப்போர்ட் பண்றாங்க. ஒரு சிலர் வந்து ஒரு சைடு கண் பார்வை இல்லாதவனை எப்படி சேர்த்துக்க முடியும் அப்படிங்கும்போது உயர் அதிகாரி ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணி இவனை இன்வெஸ்டிகேஷன் பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்போ நம்ம கேத்தியும் மலரும் காட்டுக்குள்ள மாட்டினாங்க இல்லையா, சரியான நேரத்தில் கேத்தி வந்து டார்ச் லைட் அடிக்கும் போது அந்த பேய் பார்த்தீங்கன்னா திரும்ப மரத்துக்கு பின்னாடியே மறைஞ்சு காணாம போயிருது. உடனடியாக அந்த இடத்துக்கு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்து காப்பாத்திடுறாங்க. நேற்று ராத்திரி என்ன நடந்தது அப்படின்னு சத்யாவும் இர்ஃபானும் கேட்கும்போது மலர் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க, நான் வனரட்சி அப்படின்ற ஆன்மாவை பார்த்தேன், அதுதான் என்ன அட்டாக் பண்றதுக்காக வந்தது. சரியான நேரத்தில் கேத்தி வந்ததுனால தான் நான் தப்பிச்சேன். கேத்தியும் பார்த்தா அப்படிங்கும்போது நம்ம கேத்தி பார்த்தீங்கன்னா எதுவுமே டீட்டெயிலாக சொல்ல மாட்டேன்றாங்க. ஆனால் சத்யா பிடிச்சி திட்டி விட்டுறாரு, 2 பேரும் ஜாயிண்ட் அடிச்சிருக்கீங்க, அதனால தான் இப்படி உளறிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. சார் உண்மை சார் அப்படின்னு சொல்லிட்டு மலர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இர்ஃபானும் பார்த்தீங்கன்னா 2 பேர்த்தையும் திட்டி விட்டுட்டு சத்யா கிட்ட இவங்க 2 பேர்த்துக்கும் சப்போர்ட்டாக தான் பேசுகிறாரு. பாவம் சார் அந்த பொண்ணுங்க என்ன பண்ணுவாங்க, பட்ஜெட்டை கம்மி பண்ணதுனால போதுமான கார்ட்ஸ் நமக்கு இல்லை, அதனால 2 பேருமே 2 ஆளோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, சரி அவங்களுக்கு வேணா 2 நாள் லீவ் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சத்யா சொல்லிடுறாருங்க. இப்போ ராபர்ட்டோடைய கொலை வழக்கு விஷயமா ஃபாரன்சிக் டாக்டரை மீட் பண்ணுறதுக்காக ஹீரோடைய டீம் வந்திருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க ஒரு கெஸ்ஸிங்ஸ் வச்சிருந்தாங்க இல்லையா, இந்த அரளிப்பூனால தான் வந்து விக்டம் இறந்து போயிருக்கிறான், அப்புறம் இந்த பூச்சி கூட வந்து கில்லர் வந்து ஆர்டிஃபிஷியலாக கட்டியிருக்கான் அப்படின்ட்டு. ஆனால் கில்லர் இந்த அரளிப்பூனால சாக கிடையாது, எதனால செத்தானும் தெரியல. கில்லர் தி பர்ஃபெக்ட் மர்டரை பண்ணியிருக்கான், எந்த கெமிக்கலை பயன்படுத்தினான்னு தெரியல, உடம்பெல்லாம் வரைச்சு போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த பூச்சிக்கூடி வந்து ஆர்டிஃபிஷியலாக இல்லை, பூச்சியே ரியலாக கூடு கட்டி இருக்குது அப்படின்னு சொல்ல, அது எப்படிங்க அவ்வளோ சீக்கிரம் பூச்சி இவ்வளோ பெருசாக கூடு கட்டும் அப்படின்னு சொல்ல, அதான் எனக்கும் தெரியல அப்படின்னு ஃபாரன்சிக் டாக்டர் சொல்றாங்க. அதே சமயம் இந்த பாம்பு பூச்சி தேளு இதெல்லாம் வச்சு கில்லர் அட்டாக் பண்ணி கொண்டிருந்தா கூட அதோட விஷம் வந்து உடம்புல ட்ரேஸ் பண்ணி எடுத்திருந்திருக்க முடியும். பட் அந்த மாதிரி எதுவும் இல்லை. ராபர்ட்டோட ஃபேமிலிக்கு நம்பிக்கை இல்லாமல் டெல்லியில் வச்சு மறுபடியும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க. அந்த ரிப்போர்ட்லையும் பெருசாக எதுவுமே கிடைக்கல. நாம என்ன ரிப்போர்ட் கொடுத்தோமோ அதை தான் அவங்களும் காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல, மர்டர் வெப்பனே இல்லாத ஒரு மர்டராக மாறுதுங்க. இர்ஃபான் மற்றும் சத்யா கிட்ட இதே மாதிரியான பேட்டர்ல இதுக்கு முன்னாடி எங்காவது கொலை நடந்திருக்கா, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்க, டிஎஃப்ஓ மேடம் கிட்ட கேட்டால் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மீட் பண்ணுறதுக்காக போனால் அவங்க ஒரு ஃபைல் எடுத்து கொடுக்குறாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ட்ரக் டிரைவர் கோயம்புத்தூருக்கு சரக்கு ஏற்றிட்டு போயிட்டு இருந்திருக்காருங்க. போகிற வழியில் ஆக்சிடென்ட் ஆயிருக்குது. ட்ரக்கில் இருந்து கண்ணாடி உடச்சிட்டு வெளியே வந்து மரத்தில் சிக்கி இறந்து போயிருக்கிறாரு. அவர் இறந்து போன இடத்த சுற்றியும் பூச்சி கூடு கட்டி இருக்குது. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரியான பேட்டர்னா இதுதான், ஆனால் அவர் மரத்துக்கு இலனால தான் இறந்து போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்லுது. அதனால இந்த கேஸ் ஆக்சிடென்ட் சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நார்மலாகவே அனிமல்ஸ் ஏதாவது இறந்துச்சுன்னா இந்த மாதிரி பூச்சி கூடு கட்டும். மனுஷன் இறந்து உடனே பூச்சி கூடு கட்டுறதை நாங்கள் இப்போ தான் பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. அங்கே கட் பண்ணால் மலர் இருக்காங்க இல்லையா, ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. இங்கே இருக்கிறது சேஃபே கிடையாது, இந்த காட்டுக்குள்ளே வனரட்சி இருக்கு, கண்டிப்பாக எல்லாத்தையுமே காவு வாங்காமல் விடாது, நீ இங்கே இருக்காத, இங்கே இருக்கிறது சேஃப் இல்லை, நான் என்னோட குழந்தைய பார்க்கறதுக்காக போகிறேன், என் குழந்தை எழுந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு, அம்மான்லாம் கூப்பிட்டுச்சான், எனக்கு ரொம்ப ஏக்கமாக இருக்குது, நான் போகிறேன், நீ என் கூட வந்துரு அப்படின்னு கேத்தி கிட்ட சொல்ல, இல்லை நீ போ, நான் இங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ கேத்தி பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு போய் ப்ரேயர்லாம் பண்ணிட்டு நேராக ஒரு பாட்டியை பார்க்கறதுக்காக போகிறாங்க. அந்த பாட்டி தான் பார்த்தீங்கன்னா கேத்தியை ஆர்ஃபனேஜில் வச்சு வளர்த்துருந்துருக்காங்க. அந்த பாட்டி பார்த்தீங்கன்னா சாவ கடந்துட்டு இருக்காங்க. நீங்களும் இறந்து போயிட்டீங்கன்னா நான் என்னதான் பண்ணுவேன், எனக்கு யார் தான் இருக்கா அப்படின்னு சொல்லி கேத்தி அழுகுறாங்க. யாரும் இல்லைன்னு கவலைப்படாத, கர்த்தர் இருக்கிறாரு, அவரு நான் காப்பாற்றுவாரு அப்படின்ற மாதிரி பாட்டி பாசிட்டிவாக பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோடைய டீம் ட்ரக் டிரைவரோடைய ஃபேமிலியை விசாரிக்கிறதுக்காக போகிறாங்க. ட்ரக் டிரைவரோடைய மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா, என் புருஷன் ரொம்ப நல்லவருங்க, அன்பாக இருப்பார், குழந்தைங்க கிட்டேயும் அன்பாக நடந்துப்பார், அது மட்டும் இல்லாமல் குடிச்சிட்டு வண்டி ஓட்டக்கூடிய ஆளே கிடையாது, கடைசியாக கோயம்புத்தூருக்கு சரக்கு எடுத்துகிட்டு போனார், திரும்ப வரவே இல்லை அப்படின்ற மாதிரி அழுகுறாங்க. சரி உங்கள் கணவர் இறந்து போகிறதுக்கு முன்னாடி அவருடைய நடவடிக்கைகளில் ஏதாவது மாற்றம் தெரிஞ்சுதா, உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க அப்படிங்கும் போது, ஆமாங்க அவர் சாவறதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி இருந்து சரியாக தூங்குறது இல்லை, ராத்திரி நேரம் ஏதோ மோகினி பிசாசு அவரை துரத்துது அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சாரு, ஏதோ ஒரு உருவத்தை பார்க்கறதாலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்ல, ஊர்க்காரங்க கிட்ட விசாரிச்சாலும் ரச்சி அப்படின்ற அந்த ஆன்மாவை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. யார் அந்த ரச்சி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது புராண கதைகளில் குறிப்புகள் இருக்குதுங்க. கடவுள்கிட்டையும் இடம் கொடுக்காம, பேய் இருக்கிற இடத்துலையும் இடம் கொடுக்காம பூமியிலேயே மாட்டிக்கிட்டு அது பேயோ
பேயோட குணத்தை வச்சுக்கிட்டு காட்டுக்குள்ள இரவு நேரத்தில் வரவங்களை எல்லாம் கொல்லுதுன்னு எல்லோருமே சொல்றாங்க. ஆனா ஹீரோக்கு இதுலலாம் நம்பிக்கை இல்லைங்க. இந்த ஒரு டீமனோட பேரை சொல்லிக்கிட்டு எவனோ ஒருத்தன் கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான், இதுக்கு பின்னாடி இருக்கிற கில்லரை நான் புடிச்சே ஆவேன் அப்படின்னு வெறி கொண்டு இருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோவுடைய பேட் பாஸ்ட் காரணமா ஹீரோக்கும் அப்பப்போ ஹாலுசினேஷன் உருவாகுது. ஹீரோடைய கண்ணுக்கு ஒரு பெண்ணோடைய உருவமெல்லாம் தெரிய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இவர் ப்ராப்பராக மருந்தெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் இவர் நார்மல் ஆகிறாருங்க. இவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது. அந்த ஹெல்த் இஷ்யூஸோட தான் இந்த இன்வெஸ்டிகேஷனை பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு இதுல இருந்தே நமக்கு தெளிவா தெரியுதுங்க. இப்போ கான்ட்ராக்டர் ஏகாம்பரத்தை காட்டுறாங்க. இவர் பல கோடி ரூபாய் செலவு பண்ணி காட்டுக்குள்ள ரோடு போடுற கான்ட்ராக்டை எடுத்திருக்கிறாருங்க. இவர்கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற பல பேர் பார்த்தீங்கன்னா ராத்திரி நேரம் நான் அங்க அதை பார்த்தேன் இங்க இதை பார்த்தேன் அப்படின்னு பயந்து ஓடிட்டானுங்க. யாருமே வேலைக்கு வர மாட்டேன்றானுங்க அப்படின்னு மேனேஜர் சொல்றாரு. சரி, தமிழ் ஆளுங்களை வேலைக்கு போட்டா தானே இந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. நான் வடக்கு நண்பர்கள் 40 பேர்த்த இறக்குறேன், அவங்க எல்லாம் எதுவும் சொல்ல மாட்டானுங்க அப்படின்ற மாதிரி இந்த கான்ட்ராக்டர் ஏகாம்பரம் வேலை மட்டும் நிக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. ஏகாம்பரத்தோட மனைவி பிரெக்னெண்டா இருக்காங்க. பக்கத்து வீட்டு பொண்ணை துணை கூப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப் போயிட்டு ரிட்டர்ன் வந்துகிட்டு இருக்கும்போது கிளவி கூப்பிட்டு, என்னமா புள்ளத்தாச்சி ராத்திரி நேரம் இப்படி நடந்து போயிட்டு இருக்கிற, ரச்சி அடிச்சிடும் அப்படின்னு சொல்ல, என்ன பாட்டி சொல்ற அப்படிங்கும்போது, ரச்சிக்கு குழந்தை பெத்துக்கணும்னு ஆசை இருந்தது, ஆனா குழந்தை பெத்துக்க முடியாம போச்சு, அதனால புள்ளத்தாச்சி இங்க தனியா வரதை பார்த்தா அவங்கள கொன்னு பிள்ளைங்க எடுத்துப்பா, அதனால நீ பத்திரமா சீக்கிரம் வீடு போய் சேரு, இரும்ப கையில வச்சுக்க, அவ அண்டமாட்டா அப்படின்னு சொல்ல, சரின்னு கேட்டு இவங்க 2 பேரும் நடந்து போறாங்க. அந்த சின்ன பொண்ணோட வீடு வந்துருச்சு. அந்த பொண்ணை அனுப்பி வச்சுட்டு நம்ம ஏகாம்பரத்தோட மனைவி கிளம்ப அவ பாட்டி சொன்னது ஞாபகம் வருது. சரி, எதுக்கும் ஒரு இரும்பை கையில் வச்சுப்போம் அப்படின்ட்டு ஒரு ஆணி எடுத்து கையில் வச்சுக்கிட்டு அப்படியே நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒரு அமானுஷமான சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. என்ன சத்தம் அது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி திரும்பி பார்க்க ஒன்றுமே இல்லை. மறுபடியும் நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் ஏதோ ஒரு சத்தம். என்னடான்னு பார்த்தா மரத்து மேலே ஏதோ ஒரு அமானுஷமான உருவம் உட்காந்துக்கிட்டு இருக்குதுங்க. புடிச்சாங்க பாருங்க ஒரு ஓட்டம். அப்படியே கஷ்டப்பட்டு வீட்டுக்குள்ளே போய் டோர்லாம் லாக் பண்ணிட்டு முதல் வேலையாக போய் தன்னோட புருஷனை பார்க்குறாங்க. புருஷன் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு. அப்போ தான் ஏகாம்பரத்தோடைய மனைவிக்கே கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அதுக்கப்புறம் டோரை லாக் பண்ணி விட்டுட்டு தண்ணியை குடிச்சிட்டு போய் ப்ரேயர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கதவு தட்ட சவுண்டு கேட்குது. நம்ம ஏகாம்பரத்தோடைய மனைவி பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஏங்க யாரோ வந்திருக்காங்கங்க, எனக்கு பயமாக இருக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏகாம்பரம் ஒன்றும் எழுந்திருக்கிற மாதிரி இல்லைங்க. உடனே அந்த கதவு தட்டுறதே ரொம்ப ஹாஸாக இருக்குது. அதை பார்த்து ஏகாம்பரத்தோடைய மனைவி பயந்து போயிடுறாங்க. இங்கே பாரு ரச்சி, என் பிள்ளை ஒன்றும் பண்ணிடாத, என் பிள்ளை எனக்கு வேணும், தயவு செஞ்சு இங்கேருந்து போயிரு அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டுட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா ஏகாம்பரத்தோடைய ரூம்குள்ளே ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. என்னங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணா டோர் உள்ள லாக் ஆயிருக்குது. ஒரு கட்டையை தூக்கிட்டு வந்து அடிச்சு டோர் ஓப்பன் பண்ணி உள்ள பார்த்தா ஏகாம்பரத்தை காணுங்க. மேலே ஓடு ஓட்டையா இருக்குது. அந்த ஓட்ட வழியில ஏகாம்பரத்தை அந்த உருவம் தூக்கிட்டு போயிருக்கு அப்படின்றது ஏகாம்பரத்தோடைய மனைவிக்கு தெரியுது. இப்போ ஏகாம்பரம் கண் முடிச்சா காட்டுக்குள்ள அப்படியே படுத்து கிடக்குறாப்புல, கை கால்லாம் வரைச்சு போயிருக்குது. கண்ணு முன்னாடி அந்த அமானுஷமான உருவம் வந்து நிக்குதுங்க. அங்க கட் பண்ணா ஏகாம்பரம் மிஸ்ஸிங் அப்படின்ற ஒரு தகவல் தெரிய வருது. உடனடியா நம்ம ஹீரோடைய டீம் இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக ஏகாம்பரத்தோடைய வீட்டுக்கு வராங்க. வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஓடு உடஞ்சு கிடக்குது. ஸோ இதை பண்ணது ரச்சி தான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா, கண்டிப்பாக கில்லர் வந்து ஏகாம்பரத்தோடைய மனைவியை டைவர்ட் பண்ணிட்டு இங்கே வந்து ஏகாம்பரத்தை போட்டு தள்ளியிருக்காங்க. ஆக்சுவலாக ஓட உடச்சிட்டு உள்ளே வந்து ஏகாம்பரத்தை தூக்கிட்டு போயிருக்க முடியாது. ஆல்ரெடி ஏகாம்பரத்தோடைய மனைவி வீட்டுக்குள்ளே வரதுக்கு முன்னாடியே அந்த கில்லர் வீட்டுக்குள்ளே தான் இருந்திருப்பான். ஆனால் ஒரு ஆள் எப்படி தூக்கிட்டு போக முடியும், அதுதான் டவுட்டாக இருக்குது. இப்போ ஏகாம்பரத்தோடைய மனைவி எங்கே அப்படின்னு கேட்க, அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டிருக்காங்க. இந்த ஒரு சம்பவத்தை பார்த்த உடனே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ ஹீரோ என்ன சொல்றாருன்னா, என்னோட கெஸ்ஸிங் என்ன அப்படின்னா, இங்கிருந்து கில்லர் காட்டுக்குள்ள ஏகாம்பரத்தை தூக்கிட்டு போயிருக்கலாம், இன்னும் ஏகாம்பரம் உயிரோடு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, டாக்ஸ் கூட வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகாம்பரத்தோடைய ஷர்ட்டை வச்சு மோப்ப முடிக்க வைக்கிறாங்க. அந்த நாய்களும் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ள போக ஆரம்பிக்குதுங்க. ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு அமானுஷமான சத்தத்தை கேட்டு நாய்ங்க மிரண்டு போயிருது. போலீஸ்காரங்களும் டக்குன்னு கன்னெல்லாம் எடுத்து நாலா பக்கமும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, அந்த சத்தம் எங்கிருந்து வருது அப்படின்ட்டு. அந்த சத்தம் நின்று போயிருது. அப்புறம் நாய்களும் நார்மல் ஆயிருது. அப்புறம் ஹீரோ அப்படியே எல்லா இடத்துலையும் தேடும் போது அந்த இடத்துல என்னமோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கையை காட்டுறாரு. உடனே அங்கே வந்து பார்த்தா ஏகாம்பரம் வந்து அதே மாதிரி கூடு கட்டப்பட்ட நிலையில செத்து கிடக்குறாப்புல. போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்காக டெட் பாடி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஹீரோ கிட்ட இருந்து எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு முதல்ல இறந்து போன ராபர்ட்டோடைய கொலை வழக்குலையும் இந்த ஏகாம்பரத்தோடைய கொலை வழக்குலையும் பேட்டர்ன் ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே வைப்ரேட் ஆகிற சவுண்டு கேட்குது. யாரோடைய ஃபோனுன்னு பார்த்தா யாரோடைய ஃபோனும் இல்லை. பார்த்தா இந்த ஏகாம்பரத்தோடைய சங்கு அசையுது. எங்க செத்துட்டானா உயிரோடு இருக்கானான்னு கூட பார்க்காம எடுத்துகிட்டு வருவீங்க அப்படின்னு கேட்க, இல்லைங்க பல்ஸ் செக் பண்ணோம், அவர் செத்துட்டாரு அப்படின்னு சொல்ல டாக்டரும் செக் பண்ணி பார்க்கும்போது, ஆமாம் செத்துட்டாரு, ஆனால் எப்படி சங்கு அசையுது, அப்போ தொண்டையில் என்னமோ இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பச்சை கலரில் நிறையா
பூச்சிங்க வெளியே வந்து பறக்க ஆரம்பிக்குதுங்க. அந்த பூச்சியை தூக்கிட்டு போய் டாக்டர் கிட்ட கொடுத்தா இந்த டாக்டர் ஆஹா ஓஹோன்னு ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. போலீஸ்காரங்களுக்கு செம்ம காண்டாகுது. அப்பதான் இந்த டாக்டர் சொல்றாரு, இது ரேரான ஒரு பூச்சி. ஆக்சுவலா பூச்சிங்கெல்லாம் வந்து எச்சிலையும் இல்ல வாயிலையும் தான் கூட்டை உருவாக்கும். ஆனா இந்த பூச்சி காலில் உருவாக்கும். காலில் டேமேஜ் ஆகக்கூடாது அப்படின்ட்டு எப்போதுமே இது ரிவர்ஸாக தான் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. உடனே ஹீரோ வந்து, சார் ஒரு கில்லர்னால இந்த பூச்சிங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க, பூச்சிங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்ல சித்ரா சொல்கிறாங்க, ஹாலிவுட் படங்களுடைய மேக்கிங்கில் பூச்சிங்களை அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி, அதை நான் பார்த்துருக்கேனே அப்படிங்கும்போது, ஆமாம்மா இங்கே போ அங்கே போ அப்படின்னு சொல்லிட்டு டெம்பரேச்சர் லைட்டு சவுண்டு இதெல்லாம் வச்சு ஹேண்டில் பண்ண முடியும். ஆனால் சொல்கிற இடத்துல போய் கூட கட்டு அப்படின்ற மாதிரிலாம் வந்து ட்ரெயின் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்கிறாங்க. இப்போ உயரதிகாரி ஹீரோ கிட்ட ப்ரெஷர் போடுறாரு, சீக்கிரமாக இந்த கில்லரை கண்டுபிடி. கவர்மெண்ட் இந்த இடத்துல நிறையா பிளான் பண்ணியிருக்கு, பல கோடி ரூபாயை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு இருக்கிறாங்க. உன்னால் இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியலன்னா நான் வேற ஒரு ஆளை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே கட் பண்ணால் மங்களா அப்படின்ற ஒரு லேடியை காட்டுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் வந்து நிறையா மரபொம்மைகள்லாம் செஞ்சு விற்கக்கூடிய ஒரு கடை வச்சுருக்காங்க. ஒரு சின்ன பொண்ணு பார்த்தீங்கன்னா இந்த சிவப்பு கலர் சாரி கட்டி இருக்கிற பொம்மையை பார்க்குது, ஆசைப்படுது. அந்த பொண்ணு கிட்ட வேணுமா அப்படின்னு மங்களா கேட்கும்போது அவங்க அம்மாவா எத்தனை பொம்மை தான் வாங்கி தரது அப்படின்னு வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. வீட்டில் போய் அந்த பொண்ணோடைய அம்மா அந்த பொண்ணை தேடிக்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணை காணுங்க. பார்த்தா ரூம்குள்ளே உட்காந்து தனியாக பேசிக்கிட்டு இருக்கு. யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, யார்ட்டையும் பேசலையே அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிடுது. நல்ல வேலை ரூம்குள்ளே தானே இருக்கிற, கூப்பிட்டா பதில் சொல்லு அப்படின்ட்டு போயிடுறாங்க. ஆனால் அந்த பொண்ணு அந்த மரபொம்மை கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு. அந்த சிவப்பு கலர் சாரி கட்டின மரபொம்மையை வீட்டுக்கு அந்த பொண்ணு வாங்கிட்டு வந்திருக்குது. ராத்திரி நேரம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு அமானுஷமான சத்தமெல்லாம் கேட்க ஆரம்பிக்குது. மனைவி பார்த்தீங்கன்னா கணவன் கிட்ட எழுந்துருங்க ஏதோ ஒரு சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்ல, அந்த கணவனும் பார்த்தீங்கன்னா கணவனுடைய பேர் ரவின்னு வச்சுக்கலாம், இவர் டீ ஃபேக்ட்ரி வச்சிருக்கிறாருங்க. அவர் என்ன சத்தம் அப்படின்னு போய் தேடி பார்க்குறாரு, எதுவுமே தெரியல. திடீர்னு ஒரு மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. என்னாச்சுங்க அப்படின்னு கேட்க, இந்த மரபொம்மை எப்படி வீட்டுக்கு வந்தது அப்படிங்கும்போது, காலையில் அவள் கடையில் கேட்டா நான் வேணான்னு சொன்னேன், அவளே போய் வாங்கிட்டு வந்திருக்கா போல அப்படிங்கும்போது, இது வீட்டுக்கு வந்ததுனால தான் அமானுஷமான சத்தமெல்லாம் கேட்குது அப்படின்ட்டு உடனே தீயை வச்சு கொளுத்தி விட்டுறாரு. சாமியார் கிட்ட கேட்டுட்டு ஏதாவது பண்ணலாங்க அப்படிங்கும்போது, எதுக்கு நான் ரத்தம் வந்து எடுத்து சாவறதுக்கா அப்படின்னு தீயை வச்சு கொளுத்தி விட்டுறாருங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஒரு மாதிரி டிப்ரெஷன்லேயே இருக்கிறாரு, டிப்ரெஷன் டேப்லெட்லாம் எடுத்துக்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஐயனாரோடைய மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து டாக்டராக இருந்துட்டு இருக்காங்க. அவங்கள மீட் பண்ணுறதுக்காக இவர் வந்திருக்கிறாரு. ஆனால் அவங்க ரொம்ப கோவமாக இருந்துட்டு இருக்காங்க. காரணம் என்னென்னா இவங்க 2 பேர் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. வீட்டில் இருக்கிறவங்கலாம் இந்த பொண்ணு ராசி இல்லாத பொண்ணு அப்படின்னு சொல்லும்போது, இவர் தானே அவர் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் இவரும் சப்போர்ட் பண்ணாமே விட்டுட்டாருங்க. இவங்க அழுகுறாங்க. யார் என்ன சொன்னாலும் உங்கள் பொண்டாட்டியை விட்டு கொடுக்காம நீங்கள் பேசியிருக்கணும், அப்போ தானே நான் உங்கள் கூட இருந்திருப்பேன், நீங்களும் என்னை கை விட்டுட்டீங்க, நான் இங்கே போவேன், என்னுடைய அப்பாவும் என்னை ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்ட்டு அழுகுறாங்க. என்னை மன்னிச்சுக்க, ஒர்க் ப்ரெஷர், அம்மா அப்பா டார்ச்சர், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல, எவ்வளோ பிரச்சனை வேணாலும் இருந்துட்டு போட்டோம், பொண்டாட்டி நீங்கள் விட்டு கொடுத்துருக்க கூடாதுல அப்படின்னு அவங்க கோச்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சித்ரா வீட்டுக்கு வரும்போது சித்ராக்கு வீட்டில் வரன் பார்த்துருக்குறாங்க. பையன் நல்ல பையன், உன்னோட போலீஸ் வேலை, உன்னோட சிச்சுவேஷன் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறான், உன் மேலே நல்ல மதிப்பு மரியாதை வச்சிருக்கிறேன்னு சொல்கிறான், அதனால் நீ அக்செப்ட் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி சித்ராவோட வீட்டில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க. ஒரு பக்கம் ஐயனார் ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க, சித்ரா அப்படியே வந்து உட்காடுறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த மாதிரி வீட்டில் வரன் பார்த்துருக்காங்க, கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, பிடிச்சிருந்துச்சுன்னா கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே அப்படின்னு ஐயனார் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அதே சமயம் இவரோட பிரச்சனையை சொல்கிறாரு, இந்த மாதிரி என் பொண்டாட்டிக்கிட்ட போய் பேசினேன், அவள் கோச்சிட்டா அப்படின்ட்டு, இன்னொரு வாட்டி தனியாக பேசிப்பாரு எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு ஒருத்தர் சமாதானப்படுத்திக்கிறாங்க. இப்போ ஹீரோ படுத்துட்டே அவரோட பாஸ்ட்டை நினச்சி பார்க்குறாருங்க. அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு கூட இருக்கும்போது நான் செத்துட்டா என்னடா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டிருப்பாங்க. இவரும் விளையாட்டு பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாரு. அப்போ கேர்ள் ஃப்ரெண்டு சொல்லுவாங்க, நான் செத்துட்டேன்னா உன்னையும் நான் நிம்மதியாக இருக்க விட மாட்டேன், ஆன்மாவும் வந்து உன் கூடவே இருப்பேன், உன்னை தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்ல, இப்போ ப்ரெசன்ட் சிச்சுவேஷனில் தான் கேர்ள் ஃப்ரெண்டோடைய ஆன்மாவை இவர் ஹாலுசினேஷனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்க. விச் மீன்ஸ் இவருடைய கேர்ள் ஃப்ரெண்டு ஏதோ ஒரு சம்பவத்தின் காரணமாக இறந்துட்டாங்க அப்படின்னு தெரியுதுங்க. இப்போ ப்ரெசன்ட் சிச்சுவேஷனில் நம்ம மரக்கடை மங்கலம் இருக்காங்க இல்லையா, அதாவது அந்த மர பொம்மை கடை மங்கலம், அவங்க வழக்கம் போல் கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹெட்ஃபோன்ஸை மாட்டிக்கிட்டு வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ பின்னாடி ஒருத்தங்க வர மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. என்னடான்னு பார்த்தா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒருத்தன் மங்கலம் தனியாக இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு மங்கலத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கான். அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக ஓடி வந்து கதவை லாக் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜன்னல் வழியில் எட்டி பார்க்கும்போது அவன் தூரத்தில் இருந்து இவங்க வீட்டை நோட்டம் விட்டுக்கிட்டு இருக்கிறான். அப்போது இவன் கிட்ட வந்து பார்க்கும்போது திடீர்னு மங்கலத்தோடைய ரியாக்ஷனே ஒரு மாதிரி வேற மாதிரி ஆகுதுங்க. இவங்க பேய் மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்ததும் அந்த ஆளு மிரண்டு போய் அந்த இடத்துல இருந்து ஓடிடுறாருங்க. இப்போ நம்ம ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் சத்யா இருக்கிறார் இல்லையா, இர்ஃபானோடைய வீட்டுக்கு வந்திருக்கிறாருங்க. இர்ஃபானோடைய வீட்டில் வந்துட்டு விருந்துக்கான ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இர்ஃபானோட குழந்தைங்களுக்கு கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஜாலியாக போய் சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. இர்ஃபானோட மனைவி சொல்கிறாங்க, எவ்வளோ நாள் நீங்கள் இப்படி சிங்கிளாகவே இருப்பீங்க, சீக்கிரமாக நீங்களும் கல்யாணம் பண்ணி புள்ள குட்டின்னு வாழ வேணாமா, சீக்கிரம் ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே எல்லோரும் ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஐயனார் வந்து ஊருக்கு வந்திருக்கிறாரு. அவருக்கு சித்ரா கிட்ட இருந்து கால் வருது, என்னை வந்து வேற ஒரு டியூட்டிக்கு மாற்றிட்டாங்க, அதனால் ரிஷி கூட நீங்கள் தான்
டிராவல் பண்ண போறீங்க, சாரை சீக்கிரமா போய் பாருங்க அப்படின்னு சொல்ல, இப்போ ஐயனார் சொல்றாரு தப்பா நினைச்சுக்கலாம்னா நான் புராண கதைகள்லாம் சில விஷயங்கள் படித்தேன், அதுல இருந்து சில விஷயங்களை சொல்லிட்டா அப்படிங்கும்போது ஹீரோ சொல்றாரு. ஆக்சுவலாக கடவுள்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அனிமல் வந்து ஒரு வாகனமாக இருக்கும் இல்லையா. இப்போ நம்ம முருகருக்கு மயில் இருக்குது, சிவனுக்கு நந்தி இருக்குது, அந்த மாதிரி பேய்களுக்கும் அனிமல்ஸ் வந்து வாகனமாக இருக்கும். அந்த வகையில் இந்த பூச்சிங்க வந்து அந்த ரச்சியோட ஒரு வாகனமாக கூட இருக்கலாம். புராண கதைகளில் ரச்சி வந்து கொலை பண்ணும், ரச்சி கொலை பண்ணிட்டு போனதுக்கப்புறம் இறுதி சடங்காக இந்த பூச்சிங்கெல்லாம் வந்து கூடு கட்டும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நடக்கிற கொலைகள்லாம் இந்த ரச்சி தான் பண்ணுமோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்ல ஹீரோ டென்ஷன் ஆயிடுறாரு. கொஞ்சமாவது போலீஸ் ஆஃபீஸராக இருந்து யோசிங்க, இப்படி தான் போய் எஃப்ஐஆர் எழுத போகிறீங்களா, இந்த மாதிரி பேய் கொண்டுச்சு, பேயோட வாகனம் வந்து கூடு கட்டுச்சு அப்படின்ட்டு இந்த கதையெல்லாம் வந்து என்கிட்ட சொல்லாதீங்க, கில்லரை கண்டுபிடிக்கிற வழியை பாருங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ ஐயனார்கிட்ட சொல்கிறாரு. இப்போது இவங்க வந்து புதுசாக ஒரு இடத்துல ஸ்டே பண்ண போகிறாங்க. இவங்க தங்கறதுக்கான ஏற்பாடை சத்யா தான் வந்து ரெடி பண்ணி தராங்க. ஸோ இங்கிருந்து தான் பார்த்தீங்கன்னா ஃபர்தராக காட்டுக்குள்ளே போய் எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ண போகிறாங்க. இவங்களுக்கு உதவியாக பார்த்தீங்கன்னா இன்னொரு போலீஸ் ஆஃபீஸரையும் நியமிச்சிருக்கிறதா வந்து சத்யா சொல்கிறாரு. அவங்க வேறு யாரும் கிடையாது, நம்ம கேத்தி தான். கேத்தி ஏன் யூனிஃபார்ம் போடல அப்படின்னு கேட்கும்போது, இன்னைக்கு நான் லீவு சார், நீங்கள் கூப்பிட்ட உடனே கிளம்பி வந்துட்டேன் அப்படிங்கும்போது கேத்தியை இன்ட்ரோலாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கேத்தியும் இங்கேயே ஸ்டே பண்ணிக்கிற மாதிரி வருதுங்க. ராத்திரி ஐயனார் இருக்கிறார் இல்லையா, அவருடைய மனைவிக்கு ஃபோனை போட்டு என்னை மன்னிச்சுக்க, என்னோட போலீஸ் வேலையில் இருக்கக்கூடிய ப்ரெஷர், அம்மா அப்பா டார்ச்சர், இதெல்லாம் தான் வந்து உன்னை கஷ்டப்படுத்திருச்சு அப்படின்னு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் நம்ம ஐயனாரோடைய மனைவிக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. பேச பேச ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சித்ரா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வீட்டில் பார்த்த பையன் கூட கல்யாணம் பண்ணுறதுல விருப்பமே கிடையாது. அவங்க மொபைல் எடுத்து இன்ஸ்டாகிராமில் ஒரு பொண்ணோட ப்ரொஃபைலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தெரியாதனமாக லைக்கை போட்டுட்டுறாங்க. லைக் விழுந்த உடனே அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து கால் வருது. இவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் உங்கள் வீட்டில் வந்து ஸ்டே பண்ணிட்டு போகலான்னு இருக்கிறேன், எதுவும் ப்ராப்ளமா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லடி, நீ கிளம்பி வா அப்படின்ற மாதிரி வந்து இந்த சித்ரா சொல்லிடுறாங்க. ஆக்சுவலாக சித்ராவுக்கு பார்த்தீங்கன்னா பையன் மேலே இன்ட்ரெஸ்ட் கிடையாது, பொண்ணு மேலே தான் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ இப்போ வீடியோ காலில் பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த பொண்ணு மேலே தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்றது தெரியுதுங்க. இப்போ இன்வெஸ்டிகேஷனுக்கு போகும்போது கேத்தி வந்துட்டு உங்களை கார் ஓட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, நான் ஓட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கேத்தி கார் ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும்போதே ஹீரோ விசாரிக்கிறாரு. மலர் அப்படின்ற ஒரு பொண்ணு அனிமலுக்கு வச்ச ட்ராப்பில் மாட்டிக்கிட்டதா வந்து நான் ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன். அப்போது காட்டுக்குள்ளே ஏதோ ஒரு அமானுஷமான உருவத்தை பார்த்ததா மலர் வந்து ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருந்தா. ஸோ நீயும் அந்த அமானுஷமான உருவத்தை பார்த்தியா அப்படின்னு கேட்கும்போது உடனே கேத்தி, இல்லை சார், அது ஒரு நிழல், அது மேபி கருஞ்சிருத்தியோட நிழலாக இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி கேத்தி சமாளிக்கிறாங்க. ஆக்சுவலாக கேத்தி கண்ணால் பார்த்துருக்காங்க, சொல்கிறதுக்கு தயங்குறாங்க. ஏன்னா மலருக்கு அந்த அளவுக்கு திட்டு விழுந்தது இல்லையா, அதே திட்டு விழுந்து மேபி வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னு என்ன பண்ணுறது, இந்த மாதிரி கற்பனை பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கேத்தி வந்து ஜென்டலாக நான் பார்க்கல அப்படின்ற மாதிரி அவாய்ட் பண்ணிடுறாங்க. இப்போ ஏகாம்பரத்தோட ஆஃபீஸ்க்கு போயிட்டு இன்வெஸ்டிகேஷன் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஏகாம்பரத்துக்கு யாராவது எதிரிங்க இருக்காங்களா அப்படின்ட்டு. அந்த மாதிரிலாம் யாருமே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் அங்கே இருக்கிறவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சரி, ஏகாம்பரத்தோடைய ஃபோன் எங்கே அப்படின்னு கேட்க, ஃபோனெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு ஆஃபீஸில் இருக்கிறவங்க சொல்லிடுறாங்க. இப்போது நம்ம ஐயனார் சொல்கிறாரு, நம்ம தான் ஏகாம்பரத்தோட வீட்டில் இருந்தே வந்து ஃபோன் எடுத்தமே சார் அப்படின்ட்டு. அது அவருடைய பர்சனல் ஃபோனு, ஒர்க்குக்காக ஒரு ஃபோன் வச்சிருப்பாரு, அது எங்க அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ டிராயருக்குள்ளே அந்த ஃபோன் கிடைக்குது. அந்த ஃபோன் எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு நேராக மேனேஜர் கிட்ட வந்துட்டு பேசும்போது, இங்கே வேலை பார்த்தவங்க எல்லோருமே காட்டுக்குள்ளே ஏதோ அது தெரியுது இது தெரியுது அப்படின்னு சொல்லி பயந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல, இவங்க காட்டுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கறதுக்காக கொஞ்சம் தூரம் போகிறாங்க. அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா கேத்தி ஏதோ ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க. அப்போ ஹீரோக்கு கண்ணு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நின்றுறாரு. உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐயனார்கிட்ட, சார் சார் அந்த மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல ஐயனாரும் மேனேஜரும் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஹீரோ அப்படியே நின்றுட்டு இருக்கிறாரு. சார் சார்னு கூப்பிட்டா ஹீரோ ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை. உடனே கேத்தி பார்த்தீங்கன்னா ஹீரோட கையை பிடிச்சி ஒரு மரத்துக்கு பின்னாடி கூட்டிகிட்டு போய் ஒளி வச்சுக்கிறாங்க. பார்த்தா ஒரு கருஞ்சிருத்த பண்ணி அடிக்கிறதுக்காக வந்திருக்கும். கூப்பிட்டா அவங்க காதலே விழலையா அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோ அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கிறாருங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது ஹீரோக்கு ஒரு சைடு கண் பார்வை தெரியாது அப்படின்ட்டு. அதை தெரிஞ்சுக்கிட்டு சாரி சொல்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாருங்க. இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிற ஏகாம்பரத்தோடைய மனைவியை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய குழந்தை பார்த்தீங்கன்னா வயிற்றுலேயே இறந்து போயிருக்குது. ஏன்னா வீட்டில் நடந்த அதிர்ச்சியை பார்த்து மயக்கம் போட்டு விழுந்தாங்க இல்லையா, அதனால அவங்க பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோடைய பாஸ்ட்டை நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோடைய கேர்ள் ஃப்ரெண்டு கூட ஹீரோக்கு பயங்கரமாக சண்டைங்க. அதனால் பார்த்தீங்கன்னா 2 பேரும் பேசிக்கிறது இல்லை. ஆனால் ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்டு இப்போவே பார்க்கணும் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவர் பேசலை அப்படின்னு சொல்லிடுறாரு. நீ பாருக்கு மட்டும் போகிறேன் என்கிட்ட பேச மாட்டேன்ற அப்படிங்கும்போது, நான் பாரில் இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கும்போது, இப்போ நீ வெளியில் வரலன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல ஆரம்பிச்சிருந்துருக்காங்க. அப்போ வந்து பார்த்தா மலையில் நனைஞ்சபடியே ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்டு அங்கே நின்றுட்டு இருக்காங்க. உன்னை யார் இங்கே வர சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே அங்கே ஒரு அட்டாக் நடக்குது. இங்கே வந்திருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி ஹீரோ
சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த அட்டாக்ல தாங்க ஏதோ ஒரு பஞ்சாயத்து ஆயிருக்குது. இப்போ பிரசன்ட் சிச்சுவேஷனில் நம்ம கேத்தி வந்து ஹீரோ எழுப்ப, எதுக்குங்க இப்படி பட்டு பட்டுன்னு கண்ணு முன்னாடி வந்து நிற்கிறீங்க அப்படின்ற மாதிரி பிடிச்சி திட்டி விட்டுறாரு. சாரி என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சாரி நான் தான் ரொம்ப கோமா நடந்துக்கிட்டேன், நான் ஒரு மாதிரி டென்ஷனில் இருந்தேன், எனக்கு அப்பப்போ தலையெல்லாம் வலிக்கும் அப்படின்னு சொல்ல, நான் வந்து உங்களுக்காக டீ கொண்டாந்துருக்கேன், இந்த டீயை குடிங்க எல்லா பிரச்சனையும் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு மூலிகை டீங்க. அந்த மூலிகை டீயை குடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா ஹீரோ பெட்டராக ஃபீல் பண்ணுறாரு. ஹீரோக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. கேத்தியும் பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக நம்ம ஹீரோ கிட்ட இன்ட்ரெஸ்ட் காட்டுற மாதிரி நமக்கு தெரியுது. இப்போ இந்த காஃபி கம்பெனியோட ஓனர் ரவியை காட்டுறாங்க. இவரோட வீட்டில் இருந்து மனைவி கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. இவரும் பார்த்தீங்கன்னா வேலை நடந்துக்கிட்டு இருக்கும்போது சீக்கிரமாகவே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாருங்க. அப்படி கிளம்பி வெளியே வரும்போது காருக்கிட்ட ஏதோ ஒரு அமானுஷமான சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. இவர் அமைதியாக போய் காருக்குள்ள உட்காந்துடுறாருங்க. அப்போ காருக்கு மேலே யாரோ ஒருத்தவங்க உட்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இவருக்கு ஃபீல் ஆகுது. என்னடான்னு பார்த்தா காரோடைய அந்த கண்ணாடியில் அந்த அமானுஷமான உருவம் தெரிய ஆரம்பிக்குதுங்க. அதை பார்த்ததும் இவர் பயந்து போயிடுறாரு. அங்கே கட் பண்ணால் அடுத்த நாள் காலையில் வந்து இவருடைய டெட் பாடி ஒரு மரத்தில் இருக்குது. மரத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த பூச்சி கூடு கட்டி இருக்குது, உடம்பெல்லாம் விரைச்ச நிலையில இருக்கு. ஸோ இந்த ரவி கொல்லப்பட்டிருக்கிறாரு. அதே மாதிரியான பேட்டர்ல இப்போ ஹீரோடைய டீம் அந்த இடத்துக்கு வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. பெருசா இந்த ஒரு வழக்குலையும் எந்த ஒரு லீடும் கிடைக்கலங்க. அதே சமயம் அந்த நபரோடைய தம்பி கிட்ட போயிட்டு ஏதாவது விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இறந்து போன தம்பி கிட்ட உங்க அண்ணனுக்கு யாராவது எதிரிங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்க, எதிரிங்க இருக்காங்க சார், நிறைய பேர் இருக்காங்க, ஆனா ஏதாவது பிரச்சனைனா வெட்டுவானுங்க குத்துவானுங்க, இந்த மாதிரிலாம் கொல்ல மாட்டானுங்க சார், எனக்கே ஒன்றும் புரியல அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஃபோன் வந்துகிட்டே இருக்குது. இவர் அந்த ஃபோனை அட்டன் பண்ணாமல் இருக்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் கால் வருது பாருங்க, அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல அட்டன் பண்ணி காதில் வச்சா காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ரவுடி தான் பேசுகிறான். அந்த ரவுடி பார்த்தீங்கன்னா இல்லீகலாக யானைங்களை எல்லாம் கொலை பண்ணி அந்த யானைங்களோடைய தந்தத்தை எடுத்து திருடி விற்றுக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கும் இறந்து போன ரவியோட தம்பிக்கும் ஏதோ ஒரு டீலிங் இருக்குதுங்க. உடனே கிரைம் சீனில் ஒரு முடி கிடச்சிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. அங்கே போய் பார்த்தா காருக்குள்ளே ஒரு முடி தொங்கிட்டு இருக்குது, ரொம்ப நீளமாக இருக்குது. அது ஒன்று தான் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கில் இப்போதைக்கு எவிடன்ஸாக கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து கேமராலாம் உடஞ்சிருக்கு அப்படின்றத கவனிக்கிறாங்க. அதில் இருக்கக்கூடிய மெமரி கார்டு எடுத்தால் எல்லா கேமராவோடைய மெமரி கார்டும் உடஞ்சிருக்குது, ஒரு கேமராவோட மெமரி கார்டு மட்டும் இருக்குது. அதை எடுத்து ப்ளே பண்ணி பார்த்தா ஒரு மான் ஒன்று போயிட்டு இருக்குதுங்க. மரத்து மேலே இருந்து ஏதோ ஒரு அமானுஷமான உருவம் இறங்கி வருது. டக்குன்னு அந்த வீடியோ கட் ஆகுது. திரும்ப திரும்ப அந்த வீடியோ போட்டு பார்க்குறாங்க. அப்போ தான் மக்கள் சொல்கிற மாதிரி காட்டுக்குள்ளே ஏதோ ஒரு அமானுஷமான உருவம் இருக்குது அப்படின்றதே தெரிய வருது. இப்போ இறந்து போன ரவியோட மனைவி கிட்ட போயிட்டு விசாரணை பண்ணும்போது அவங்க பெருசாக எதுவும் சொல்லலை. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஐயனார் பார்த்தீங்கன்னா டேபிளுக்கு கீழே ஏதோ மார்க்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சி என்னது இது அப்படின்னு கேட்க, அப்போ வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன பையன் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அதே சமயம் அவருடைய பொண்ணு பார்த்தீங்கன்னா இந்த மரபொம்மையை எடுத்துகிட்டு போயிட்டு புதைச்சிக்கிட்டு இருக்கு. என்னம்மா பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது, என்னுடைய அப்பா அந்த மரபொம்மையை எரிச்சிட்டாரு, அதனால தான் ரச்சி வந்து என்னோட அப்பாவை தூக்கிட்டு போயிடுச்சு, புதைச்சிட்டா இனி யாரையும் எதுவும் பண்ணாதுன்னு அந்த பொண்ணு ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு. இப்போ உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னோட புருஷனுக்கு டைம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு யாரோ சூனியம் வச்சுருக்காங்கன்ட்டு நாங்கள் வந்து இந்த பூஜையெல்லாம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இந்த மரபொம்மை எப்படி உங்கள் பொண்ணோட கைக்கு கிடச்சிது அப்படின்னு கேட்க, மங்களா அப்படின்றவங்களுடைய கடையிலிருந்து தான் வந்தது அப்படின்னு சொல்ல, மங்களாக்கும் இதுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்ட்டு மங்களாவோட கடையில் போய் ஆவி செஞ்சா அந்த இடத்துல இந்த பேய் கெட்டப்போடைய மாஸ்க்கு க்ளவுஸு எல்லாமே இருக்குதுங்க. ஸோ மங்களா தான் இந்த மாதிரி பேய் கெட்ட போட்டு எல்லாத்தையும் கொலை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு இன்ட்ரோகேஷன் ரூமுக்கு தூக்கிட்டு வந்து விசாரணை பண்ணுறாங்க. மங்களா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சார் நான் ஒரு நாடக குரூப்பில் இருக்கிறேன், அதுக்காக தான் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், எனக்கு அந்த கொலைகளுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, இது வந்து புராண கதையில் வரக்கூடிய ரச்சின்ற பேயோட இது அப்படின்ற மாதிரி மங்களா எக்ஸ்பிளனேஷனை கொடுக்குறாங்க. அந்த மரபொம்மை நான் சேல் பண்ணுறதுக்காக தான் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி மங்களா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்கே கட் பண்ணால் நம்ம ஹீரோ சத்தியமை பார்க்கறதுக்காக போகிறாரு. சத்தியம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ஃபைலை காட்டுறாரு, இது வந்து காட்டுக்குள்ளே எடுக்கப்பட்ட வீடியோ அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் சத்தியம் அவரோட ஃபேமிலி பற்றி எல்லாம் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்போதைக்கு எனக்கு ஃப்ரெண்டுன்னு ஒரே ஒரு பறவை இருக்குது, அது பேர் நிலா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலான்ற பறவையை ஹீரோ கிட்ட இன்ட்ரோ எல்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அங்கே கட் பண்ண ஒரு கிராமத்தை காட்டுறாங்க. அந்த கிராமத்தோடைய பெரிய மனுஷங்கிட்ட ஊர் இளைஞர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ரோந்து பணியில் இனிமேல் ஈடுபடுறோம், இந்த ரச்சின்ற போய் ஊருக்குள்ளே தொடர்கொலையில் ஈடுபட்டு இருக்கு அப்படிங்கும்போது நீங்கள் ரோந்து பண்ணி பார்க்குற லட்சணம் என்னன்னு எனக்கு தெரியும், அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு ஊர் தலைவர் சொல்கிறாரு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தாட்டி புலி ஊருக்குள்ளே வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அடிச்சு கொண்டிருக்காங்க. இதே ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் கிட்ட தகவல் கொடுத்தா அவங்க இன்ஜெக்ஷன் போட்டு அதை உயிரோட கொண்டு போய் விட்டுருவாங்க, இவங்க கண்ணில் என்ன பட்டாலும் அதை அடிச்சு கொண்டுடுறாங்க, எதுனாலும் உசுறு தான் அப்படின்ற மாதிரி இந்த தலைவர் வேணான்றாரு. இப்போ இந்த ஊர் தலைவரை மீட் பண்ணுறதுக்காக ஹீரோ வந்திருக்கிறாருங்க. இந்த ஊர் தலைவர் வேற யாரும் கிடையாது, மங்களாவுடைய அப்பா தான். மங்களா பற்றி விசாரிக்கும் போது மங்களாக்கு எக்ஸ்ட்ரா
கரிக்குலர் ஆக்டிவிட்டியில் நிறைய ஈடுபாடு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து அதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகுதுன்னு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு. ஆனால் மங்களாவுடைய புருஷங்காரனும் சரியில்லை, போட்டு அடி அடி நடிச்சிருந்துருக்கான். அவங்க கிட்ட இருந்து விட்டுட்டு வந்து தனியாக வாழ்ந்துட்டு இருக்கிறதாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது அம்மா அப்பாவும் வேண்டாம் புருஷனும் வேண்டாம் தனியாக மங்களா வாழ்ந்துட்டு இருக்கா அப்படின்னு அவங்க அம்மா அழுகுறாங்க. அந்த நாடக குரூப்பில் போய் விசாரிக்கும் போது அதுவும் உறுதியாகுது, மங்களாவது அந்த நாடகத்தில் கலந்துக்க போகிறாங்க அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஹீரோ ஜாகிங் போயிட்டு ஒரு இடத்துல இதை பற்றி யோசனை பண்ணிட்டு இருக்க கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம கேத்தி வராங்க. சார் நகராம உட்காருங்க, கழுத்தில் அட்டைப்பூச்சி இருக்குது அப்படின்ட்டு ஸ்ப்ரே பண்ணி அட்டைப்பூச்சியெல்லாம் எடுத்து விட்றாங்க. அப்போ ரெண்டு பேரும் ஒருத்தரை பார்த்துக்கிறாங்க. திடீர்னு நம்ம ஹீரோக்கு தலைவலிக்க ஆரம்பிக்குது, ஹாலுசினேஷன் உருவாகுது. தனக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணோட உருவம் தெரியுது. இங்கிருந்து போ அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறாருங்க. ஸோ இங்கிருந்து பயந்து கேத்தியும் போயிடுறாங்க. அப்போ பாஸ்ட்டில் நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. ஹீரோவை பார்க்கறதுக்காக ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்டு பாருக்கு வந்திருப்பாங்க இல்லையா, என்னை பார்க்கறதுக்கு நீ இந்த இடத்துக்கு வந்திருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ரவுடி கும்பல் அந்த இடத்துல அட்டாக்கை நடத்தியிருக்கிறாங்க. அந்த அட்டாக்கில் புல்லட்டு பட்டு தான் நம்ம ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்டு இறந்து போயிருந்துருக்காங்க. அதில் ஒரு புல்லட்டு தான் பார்த்தீங்கன்னா ஹீரோடைய கண்ணில் உரசிட்டு போயிருந்திருக்கும். அதனால தான் ஹீரோடைய ஒரு சைடு கண் பார்வையும் போயிருக்கு. அங்கே கட் பண்ணா இப்போது நம்ம சித்ரா இருக்காங்க இல்லையா, அவங்கள பார்க்குறதுக்காக சித்ராவோடைய ஃப்ரெண்டு வந்திருக்காங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு எல்லோரும் சாப்பிட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடலாம் ஜாலியாக பேசிட்டு சித்ரா பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறா. அந்த பொண்ணு பதிலுக்கு ஒரு கிஃப்ட்டை கொடுக்குது. என்னன்னு பார்த்தா அது சாரீங்க. எனக்கு சாரியெல்லாம் கட்ட தெரியாது, இது வரைக்கும் கட்டினதே இல்லை அப்படின்னு சித்ரா சொல்ல, அட இப்போ நான் கட்டி விட்றவா அப்படின்னு சொல்லிட்டு சாரியெல்லாம் கட்ட வச்சு இவங்க ரெண்டு பேரும் ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ சித்ரா பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்றா. அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இப்போ நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன மன்னிச்சுக்க, நீ பழகிறதெல்லாம் பார்க்கும்போது உனக்கும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நான் நினச்சேன் அப்படின்ற மாதிரி சித்ரா சொல்ல, அந்த பொண்ணுக்கும் சித்ராக்கும் ஒரு மாதிரி ஆயிடுதுங்க. சித்ரா லெஸ்பியன் ரிலேஷன்ஷிப் அப்ரோச் பண்ணியிருந்திருக்காங்க. அது அந்த பொண்ணுக்கு பிடிக்கல போல கைஸ். அங்கே கட் பண்ணா நம்ம ஹீரோவும் ஐயனாரும் வந்து இந்த வழக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே சத்தியம் கிட்ட இருந்து கால் வருதுங்க. இந்த ரெண்டு பொண்ணுங்களும் காட்டுக்குள்ளே போனவங்க ரிட்டன் வரவே இல்லை, என்னாச்சுன்னே தெரியல, எமர்ஜென்சின்னு எங்களுக்கு வாக்கி டாக்கியில் தகவல் வந்தது, நீங்கள் உடனடியாக வாங்க அப்படின்னு சொல்ல உடனடியாக காட்டுக்குள்ளே ரெண்டு பொண்ணுங்களை தேடி போகிறாங்க, கேத்தி மற்றும் இன்னொரு பொண்ணு. அப்படி தேடி போயிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு பொண்ணு மயங்கி கிடக்கிறா. அந்த பொண்ணு கிட்ட மொபைல் இருக்குது. அந்த மொபைல் எடுத்து பார்க்கும்போது அந்த பொண்ணு கடைசியாக வீடியோ எடுத்திருக்கா. உனக்கு இந்த போலீஸ் ஆஃபீஸர் ரிஷி மேலே ஒரு கண்ணு தானே, இன்ட்ரெஸ்ட் இருக்குது தானே அப்படின்னு அந்த பொண்ணு கலாய்ச்சிட்டு வீடியோலாம் எடுத்துருந்துருக்கா. அப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ஏதோ ஒரு அமானுஷமான சத்தம் கேட்டுருது. அந்த சத்தத்தை கேட்டு ரெண்டு பேரும் பயந்து போயிருக்காங்க, ஓட ஆரம்பிச்சிருந்துருக்காங்க. அவங்க கண்ணுக்கு அந்த ஒரு அமானுஷமான உருவம் தெரிஞ்சிருக்கு. அதை வீடியோவாகவும் இவங்க எடுத்து வந்திருக்காங்க. இப்போது கேத்தி காணாமல் போயிட்டாங்க. கேத்தியை காடு முழுக்க தேட ஒரு இடத்துல கேத்தி அப்படியே கிடக்குறாங்க. சுற்றியும் அந்த பூச்சி கூடு கட்டிக்கிட்டு இருக்கு. உடனடியாக அந்த பூச்சிங்களை துரத்தி விட்டுட்டு கேத்தி எழுப்புறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. டக்குன்னு பார்த்தா கேத்தி எழுந்திரிச்சிடுறாங்க. ஸோ கேத்திக்கு உயிர் இருக்குது. உடனடியாக கேத்தியை தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி உயிரை காப்பாற்றிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ போயிட்டு, இப்போ நீ நார்மலாக தானே இருக்க, உன்கிட்ட நான் கேள்வி கேட்கலாமா அப்படின்னு கேட்கலாம் அப்படின்ற மாதிரி கேத்தி சொல்கிறாங்க. என்ன நடந்தது அப்படின்றத நீ டீட்டெயில்டாக சொன்னாதான் என்னோட இன்வெஸ்டிகேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்ல கேத்தி நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. வழக்கமான ரோந்து பணியில் ஈடுபட்டு இருக்கும்போது என் கூட இருக்கக்கூடிய பொண்ணு தேவையில்லாமல் மொபைலெலாம் எடுத்து வச்சுட்டு கிண்டல் பண்ணிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தா. அப்போ திடீர்னு அமானுஷமான சத்தம் கேட்டுச்சு, பயந்து ஓட ஆரம்பித்தோம். அப்புறம் அவள் கீழே விழுந்துட்டா. என்ன அந்த அமானுஷமான உருவம் இழுத்துட்டு போயிடுச்சு. கண் முழிச்சு பார்க்கும்போது என் கண்ணு முன்னாடி இருந்தது, அப்படியே நான் வாங்கிட்டேன், எனக்கு வேறு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்ல ஹீரோ அப்படியே யோசனை பண்ணிட்டு இருக்காரு. தப்பா நினைக்கலாம்னா நான் ஒன்று கேட்கலாமா, உங்கள் பாஸ்ட்டில் என்ன நடந்தது அப்படின்னு கேட்க ஹீரோ அவரோட லவ் ஸ்டோரியை சொல்கிறாருங்க. ஒரு ஃபங்க்ஷனில் வச்சு தான் ஹீரோ அவரோட கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்ணியிருக்காரு. ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஃபோட்டோகிராஃபராக இருந்திருக்காங்க. நிறையா ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துருக்காங்க. அதன் மூலமாக ரெண்டு பேருக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் உருவாகுது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்தீங்கன்னா காதலாக மாறுது. அந்த காதலை எப்படி வந்து வெளிப்படுத்துறதுன்னு தெரியாமல் ஹீரோ திணறி இருக்கிறாரு. ஒரு முத்தத்தை கொடுத்து வெளிப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் கேர்ள் ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா பதிலுக்கு ஒரு முத்தத்தை கொடுத்து வெளிப்படுத்தி ரெண்டு பேருக்கும் என்கேஜ்மெண்ட் எல்லாம் நடக்குதுங்க. ஆக்சுவலாக ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு இன்செக்யூரிட்டி அப்படின்றது ரொம்ப அதிகம், ரொம்ப பொசிசிவ்னஸாக இருப்பாங்க. யார் ஹீரோ கிட்ட வந்து பேசினாலும் எல்லாத்தையும் மைண்டில் வச்சுக்கிட்டு வீட்டில் வந்து பயங்கரமாக சண்டை போடுவாங்க. ஹீரோக்கு ஹீரோவோடைய கேர்ள் ஃப்ரெண்டை சமாதானப்படுத்துறதே பெரும் பொழப்பாக இருக்கும். அப்புறம் மொபைலெல்லாம் எடுத்து செக் பண்ணுறது, சேட்டை செக் பண்ணுறது அப்படின்ட்டு இந்த ஆக்டிவிட்டிலையுமே ஈடுபட ஆரம்பிச்சிருந்துருக்காங்க. இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள சண்டையே தீராதுங்க. ஹீரோ போதாத குறைக்க போலீஸ் வேலையில் இருக்கிறாரா, ஒரு கிரிமினலை விசாரிக்கும் போது எப்படி ஃபோன் அட்டன் பண்ணி பேச முடியும், இவங்க ஏன் ஃபோன் அட்டன் பண்ணல அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன்லேயே வந்து பஞ்சாயத்து பண்ணுறதுன்னு ஹீரோ வாழ்க்கையே வெறுத்துறாரு. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்டு பலாருன்னு ஒரு அற விட்டுறாங்க. இதுக்கு மேலெல்லாம் கூட வாழ முடியாது சாமி, என்ன விட்டுறி அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒதுங்க பார்க்குறாரு. உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா கையை கழிச்சுக்கிட்டு செத்துருவேன் அப்படின்ற மாதிரிலாம் அழுவுறா. உடனே இந்த மாதிரிலாம் பண்ணாத, நான் உன் கூடயே இருப்பேன் அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்துறாரு. மறுபடியும் ஹீரோ சமாதானப்படுத்துறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த பாருக்கு அந்த பொண்ணு கிளம்பி வந்திருக்கு. அங்கே தான் ஒரு அட்டாக் நடக்குது. அந்த அட்டாக்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்டு இறந்து போகிறாங்க. ஹீரோடைய கண்ணில் புல்லட்டு பட்டு இவருடைய கண்ணு டேமேஜ் ஆகுதுங்க.
அப்புறம் போலீஸ் வேலைக்கு இவர் அன்ஃபிட் அப்படின்னு தூக்கிட்டாங்க. பட் இவருடைய திறமனால அந்த கில்லரையெல்லாம் கண்டுபிடிச்சார் இல்லையா, அதனால திரும்ப இன்வெஸ்டிகேஷன் பண்ணட்டும் அப்படின்ட்டு உயர் அதிகாரிகளோட சிபாரிசில் ஹீரோ இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள வந்திருக்கிறாருங்க. அங்கே கட் பண்ணா அம்மா அப்பா ஒருத்தங்க வீட்டில் தூங்கிட்டு இருக்காங்க. திடீர்னு அவங்க பொண்ணு காணாமல் போயிருது. அந்த அம்மா எந்திரிச்சு தான் பொண்ணை தேடிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த பொண்ணு ஒரு அமானுஷ உருவத்துக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்குங்க. அந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அந்த அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு சாமியாருக்கு ஃபோனை போட்டு வர சொல்ல, அந்த சாமியாரும் பார்த்தீங்கன்னா வீட்டில் பூஜையெல்லாம் பண்ணி அந்த பெண்ணோட உடம்புல இருக்கக்கூடிய பேய் ஓட்டலாம் அப்படின்ட்டு வீட்டுக்குள்ள உட்காந்து மந்திரமெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த தகவலை தெரிஞ்சுக்கிட்ட ஊருக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த நச்சு வேற எங்கேயும் இல்லை, இவங்களோட வீட்டில் தான் இருக்குது, இந்த பொண்ணோட உடம்புல தான் இருக்குது, இந்த பொண்ணு தான் ஊருக்குள்ள இந்த தொடர்கொலையிலலாம் ஈடுபட்டு இருக்கு, இந்த பொண்ணை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீடு பூந்து ஊருக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்து ஊரோட சென்டரில் கம்பத்தில் கட்டி வச்சு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஊர் தலைவர் வந்து அந்த பொண்ணு மனநல பாதிக்கப்பட்டிருக்கா, தயவு செஞ்சு அந்த பொண்ணை அவுத்து விடுங்க அப்படின்னு சொல்லி கடைசியில் அந்த பொண்ணை காப்பாத்துறாரு. அந்த அம்மா அப்பாவுக்கும் அட்வைஸ் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க. பட் ஊர்க்காரங்களுக்கு ஊர் தலைவர் மேலே செம்ம காண்டுங்க. அங்கே கட் பண்ணா நம்ம சித்ரா கிட்ட பேசுறதுக்காக அந்த பொண்ணு வந்திருக்கா. நேற்று ராத்திரி உங்ககிட்ட நான் கோவமா நடந்துக்கிட்டு என்னை மன்னிச்சுக்க அப்படின்னு சொல்ல, நீ ஒன்றும் மன்னிப்பு கேட்க வேணாம் அப்படின்னு சித்ரா ரொம்ப கோவமா இருக்காங்க. ஆக்சுவலாக நீ அந்த மாதிரி என்கிட்ட பழகுனதுனால தான் நான் உங்ககிட்ட அப்ரோச் பண்ணேன் அப்படின்னு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. அந்த பொண்ணு சொல்கிறா, நான் அந்த மாதிரி பழகுனது உண்மைதான், பட் எனக்கு வந்து இதெல்லாம் புதுசாக இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் லவ்வை கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இப்போ ஸ்டேஷனில் இருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா சித்ரா வந்து ஜாலியாக அந்த பொண்ணு கூட ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து அய்யனார் கவனிக்கிறாரு. ஓகே இவ கமிட் ஆயிட்டா போலே அப்படின்னு சொல்லிட்டு யார் அந்த பையன் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கான பதிலை சொல்கிறதுக்கு சித்ரா தயங்குறாங்க, சொல்லாமே விட்டுறாங்க. இப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ நடந்துகிட்டு இருக்கிற தொடர்கொலையோட சிமிலாரிட்டியில் ஒரு மர்டர் நடந்தது இல்லையா, அந்த மர்டரில் ஏதாவது ஒரு லீடை வந்து நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க, அதனால இறந்து போன அந்த ட்ரக் டிரைவரோட மனைவி கிட்ட போயிட்டு விசாரிங்க அப்படின்னு சொல்ல, அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ட்ரக் டிரைவர் செம்ம காண்டில் இருந்துட்டு இருக்காங்க. சும்மா விசாரிச்சுட்டு இருந்தா நான் என்ன பண்ணுவேன், திரும்ப என்னோட பழைய நினைவுகளை எல்லாம் தோண்டி விட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க டென்ஷனில் இருக்காங்க. அவங்க மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரதா சொல்லிட்டு வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. அதை பார்த்தீங்கன்னா நம்ம ஐயனார் பைக்கில் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துகிட்டு இருக்கிறாரு. மார்க்கெட்டில் வச்சு யாரோ ஒரு மர்ம நபர்கிட்ட நம்ம ட்ரக் டிரைவரோடைய மனைவி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நபர் பார்த்தீங்கன்னா ட்ரக் எடுத்துகிட்டு எங்கேயோ கிளம்புறாரு. அந்த ஒரு நபரை பார்த்தீங்கன்னா நம்ம ஐயனார் ஃபாலோ பண்ணிகிட்டே போக அந்த நபர் காட்டுக்குள்ளே ஒரு இடத்துல குழிய தோண்டி அங்கேருந்து பாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து ட்ரக்கில் வச்சுட்டு கிளம்புறாரு. இந்த தகவலை சத்தியம் கிட்ட சொல்ல, சத்தியம் பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட்டில் வழிமறிச்சு ட்ரக்கை செக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவங்க எங்ககிட்ட பர்மிட் இருக்குது அப்படின்னு சொல்ல செக் பண்ணி பார்த்தா அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, இருந்தாலும் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் ஏறி செக் பண்ணுறாரு. உள்ள யானை தந்தம் புலியோட தோலுன்னு எல்லாத்தையும் கடத்திட்டு இருக்கானுங்க அப்படின்னு தெரிய வருது. உடனடியாக அவங்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க. பறிமுதல் பண்ணது எல்லாத்தையுமே சத்தியம் ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாரு. இர்ஃபான் எங்க நம்ம வேற ஹவுஸ்க்கு தானே அப்படிங்கும்போது இல்லை என்கிட்ட வேற பிளான் இருக்குது அப்படிங்கும்போது தனியாக போகிறீங்க நானும் வரேன் அப்படின்ட்டு இர்ஃபானும் சத்தியமும் சேர்ந்து ஏதோ ஒரு பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியுது. பட் அது என்ன அப்படின்னு இப்போதைக்கு நமக்கு தெரியலங்க. இப்போ சத்தியம் பார்த்தீங்கன்னா ஐயனார்கிட்ட இந்த மாதிரி ஒரு டிப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி, நீங்கள் கொடுத்த டிப்னால தான் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நாங்கள் பறிமுதல் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இந்த ட்ரக் டிரைவர்ஸ் கிட்ட நாங்கள் பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு செல்லில் வச்சு பேசும்போது அவனுக்கு எதுவுமே சொல்ல மாட்டேன்றானுங்க. ஆக்சுவலாக ஹீரோடைய தாட் என்ன அப்படின்னா கடத்தல்காரர்கள் தான் வந்து உள்ள கடத்தணும் அப்படின்றதுக்காக கட்டுக்கதையெல்லாம் கிரியேட் பண்ணி உள்ள வரவங்களையெல்லாம் கொலை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால் அந்த கடத்தல்காரனுடைய ஒரு டீட்டெயில் மட்டும் கொடு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், உனக்கும் அவன் ஃபேமிலிக்கும் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி சொல்ல, அவனும் ஒருத்தனுடைய தகவலை மட்டும் சொல்கிறான். அந்த நபர் பார்த்தீங்கன்னா ஒரு டூரிஸ்ட் கைடாக இருக்கிறாப்ல. இப்போ இர்ஃபான் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் நைட் டியூட்டிக்கு கிளம்பி போகிறாரு. அப்படி போகும்போதே பார்த்தீங்கன்னா இர்ஃபானுக்கு ஏதோ ஒரு அமானுஷமான சத்தமெல்லாம் கேட்க ஆரம்பிக்குது. உடனடியாக வாக்கி டாக்கி எடுத்து நான் ஒரு ஆபத்தில் இருக்கிறேன், உடனடியாக வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட அந்த ரேஞ்செல்லாம் கம்மியாக இருக்கிறதுனால தெளிவாக கேட்கவே இல்லைங்க. சத்தியம் அடிச்சு பிடிச்சி இர்ஃபான் இருக்கக்கூடிய இடத்துக்கு போக இர்ஃபானோடைய வண்டி ஒரு இடத்துல கிடக்குது. எல்லோருமே ஒரு பக்கம் தேட ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா ஒரு இடத்துல இர்ஃபான் விழுந்து கிடக்குறாருங்க. இர்ஃபான் பேச்சு மூச்சு இல்லாமல் ஒரு இடத்துல விழுந்து கிடக்குறாரு. சத்தியம் அதை கவனிச்சு சிபிஆர்லாம் பண்ணி இர்ஃபானோட உயிரை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. பட் எந்த சிகிச்சையுமே பலனளிக்கவே இல்லை. அப்போ இவரை சுற்றி ஏதோ ஒரு அமானுஷமான ஆக்டிவிட்டி நடக்கிறதுக்கான சவுண்டு கேட்க ஆரம்பிக்குதுங்க. சத்தியம் கன் எடுத்துட்டு சுற்றியும் புத்தியும் பார்த்துட்டு இருக்கிறாரு. டக்குன்னு இர்ஃபான் எழுந்துச்சிடுறாருங்க. ஸோ இர்ஃபானோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. ஆனால் இவங்களை சுற்றி ஏதோ ஒரு அமானுஷமான ஆக்டிவிட்டி நடக்கிறத ரெண்டு பேருமே உணர்றாங்க. அப்போ இவங்களை நோக்கி ஏதோ ஒன்று வர மாதிரி இருக்குது. கரெக்டாக ட்ரிகர் பண்ணுறாரு. என்ன நடந்தது அப்படின்னு நமக்கு தெரியலங்க. அடுத்த நாள் காலையில் இந்த டிஎஃப்ஓ மேடம் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட இர்ஃபான் மற்றும் சத்தியத்தோடைய குடும்பத்தினர்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. என் புருஷன் காணாமல் போயிட்டான், கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு இர்ஃபானோடைய மனைவி அழுதுகிட்டு இருக்காங்க. அதே சமயம் சத்தியமோடைய அப்பா வந்து என் பையனை கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்ட்டு அழுகுறாரு. அவரும் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்டு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் தான். நான் உள்ளே வரேன் அப்படிங்கும் போது இல்லைங்க நீங்கள் ரிட்டையர்ட் ஆகிட்டீங்க, இப்போ சிவிலியன் தான், எதுனாலும் நாங்கள் பார்த்துக்குறோம், உங்களை கூப்பிட்டு போயிட்டு நீங்கள் தொலைஞ்சிட்டீங்க அப்படின்னா எல்லாமே எங்கள் மேலே தான் வந்து விழும் அப்படின்ட்டு டிஎஃப்ஓ மேடம் பார்த்தீங்கன்னா ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி இர்ஃபான் மற்றும் சத்தியத்தை தேட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் ஹீரோவோடைய கேங்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இர்ஃபான் மற்றும் சத்தியத்தை தேட ஆரம்பிக்கிறாங்க.
இப்போ இர்ஃபான் மற்றும் சத்யம் இவங்க 2 பேரும் எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காட்டுக்குள்ளே ஒரு ரவுடி பையில பார்த்தோம் இல்லையா, இந்த இல்லீகலாக வந்து யானை தந்தத்தை கடத்துறது, இந்த வனவிலங்குகளை எல்லாம் கொல்றது அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க தான் பார்த்தீங்கன்னா நம்ம இர்ஃபானையும் சத்தியத்தையும் கடத்தி ஒரு இடத்துல அடைச்சி வச்சுருந்துருக்காங்க. ட்விஸ்ட் என்னன்னா, இது சத்தியத்தோட பிளான் தான். ஏன்னா இந்த கடத்தல்காரர்களுடைய பொருட்களை வந்து பறிமுதல் பண்ணிட்டோம்னா அந்த பொருளை எடுக்கிறதுக்காக கண்டிப்பாக அவனுங்க நம்மளை டார்கெட் பண்ணுவானுங்க. அதை வச்சு அவனுங்க யாருங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சத்தியம் பிளான் பண்ணியிருக்கிறாரு. அதை தனியாக பண்ணலான்னு நினச்சிருக்கிறாரு. இர்ஃபான் பார்த்தீங்கன்னா நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ணி கடைசியில் இவங்க 2 பேருமே மாட்டிக்கிட்டாங்க. சத்தியம் சாரி சொல்கிறாரு. எதுக்கு நீ சாரி சொல்கிற, நானாக தானே வந்தேன் அப்படின்ற மாதிரி 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேர்த்த போட்டு அடின்னு அடிக்கிறாங்க அந்த பொருள் வேணும் அப்படின்னு கேட்டு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த டூரிஸ்ட் கைடை தேடி மார்க்கெட் பக்கம் அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு. அப்போ சித்ரா பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சேடாகவே இருந்துட்டு இருக்காங்க. யாரோ ஒருத்தவங்களுடைய ஃபோன் கால்க்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வேற யாரோடதும் கிடையாது, அந்த பொண்ணோடைய ஃபோன் கால் தான். 2 பேருக்குள்ள ஏதோ பஞ்சாயத்து ஆயிடுச்சு போல. அந்த பொண்ணுக்கு வீட்டில் திருமண ஏற்பாடுலாம் பண்ணியிருக்காங்க. நீ எதுக்கு அழுவுற, என்ன பிரச்சனைன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி ஐயனார் கேட்டுக்கிட்டு இருக்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த டூரிஸ்ட் கைடை போலீஸ்காரங்க பார்த்துட்டாங்க. அவன் போலீஸ்காரங்களை பார்த்ததோன்னு தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். உடனடியாக எல்லோருமே துரத்திட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. அவன் ஒரு இடத்துல போய் மறைஞ்சிடுறாங்க. அவன் எங்கே போனா என்ன ஆனான்னு யாருக்கும் தெரியல. இப்போது ஒரு சின்ன புலிக்குட்டியை தூக்கிட்டு வந்து அந்த புலிக்குட்டியை கொடூரமான முறையில் கொலை பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு நம்ம சத்தியம்னால சும்மா இருக்க முடியல, கதறி அழுதுகிட்டு இருக்கிறாரு. அதை விட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவனுங்க கொடூரமாக கொண்டுகிட்டு இருக்காங்க. இப்போது இந்த டூரிஸ்ட் கைடு இருக்கான் இல்லையா, இவன் பார்த்தீங்கன்னா ஒரு லாட்ஜில் போய் தலைமறைவாயிடுறான் போலீஸ்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக. இப்போ ஹீரோ இறந்து போன ரவியோட தம்பியை விசாரிச்சு, அன்னைக்கு உன்னை விசாரிக்கும் போது உனக்கு ஃபோன் கால் வந்தது, அது யாருடைய ஃபோன் கால், எதுக்காக வந்தது, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி மிரட்டும் போது இந்த மாதிரி இவன் கடத்தல் சம்பவத்தில் ஈடுபட்டு இருக்கான் அப்படின்ற விஷயம்லாம் தெரிய வருதுங்க. காட்டுக்குள்ள இந்த ரவுடியோட தலைமையில் கடத்தல்காரர்கள் இருக்கிறாங்க. அவங்க தான் பேய் பூதம் அப்படின்னு சொல்லி கதையை கட்டி விட்டு யாருமே காட்டுக்குள்ள வராமல் இருக்கணும், அப்பதான் நம்ம ஈஸியாக தொழில் பண்ண முடியும் அப்படின்ட்டு இந்த மீறி வந்தவங்களை வந்து தொடர்கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து கெஸ் பண்றாரு. இப்போ அந்த கடத்தல்காரனுடைய ரவுடி மொபைல் நம்பரை வாங்கிட்டு ட்ராக் பண்ணிட்டு ஒரு இடத்துக்கு வந்தா அது அபடனான இடம். அந்த இடத்துல யாருமே இல்லைன்னு செக்யூரிட்டி சொல்றாரு. பார்த்தா இந்த சத்தியம் ஆசாசியா வளர்க்கக்கூடிய பறவை அங்க வந்துகிட்டு இருக்கு. அதை பார்த்ததும் உள்ளதான் நம்ம சத்தியம் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு உடச்சிட்டு உள்ள போய் கன் ஷூட்லாம் நடக்குது. ஆனா இந்த கடத்தல் தலைவன் வந்து தப்பிச்சு போயிடுறான். அங்கே இர்ஃபானையும் வந்து கொலை பண்ணிடுறாங்க. ஸோ சத்தியம் மட்டும் உயிரோட மீட்கப்படுறாரு. அவருக்கும் ஒரு சைடு கண்ணெல்லாம் பயங்கரமாக அடி வாங்கியிருக்குது. இப்போ இர்ஃபானை இழந்து இர்ஃபானோடைய குடும்பமே தவிச்சுக்கிட்டு இருக்குங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஐயனாரோடைய மனைவி வந்திருக்காங்க. ஸோ அவங்க குடும்பம் தவிக்கிறத பார்த்துட்டு உடனடியாக ஓடி வந்து ஐயனாரை ஹக் பண்ணிட்டு, இனிமேல் நான் எங்கேயும் போக மாட்டேன், உங்கள் கூடயே இருப்பேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி ஐயனாரும் ஐயனாரோடைய மனைவியும் சேர்ந்துடுறாங்க. இப்போ சித்ரா பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கா. உனக்கு விருப்பம் இருக்குன்னா சொல்லு, நம்ம 2 பேரும் ஹாப்பியாக இருக்கலாம், நீ ஏன் விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிற அப்படின்னு கேட்கும்போது இந்த பொண்ணு அழுவுறா. அவங்க ரீசெண்டாக ஒரு நியூஸ் பார்த்துருக்காங்க. ஒரு பையன் கே அப்படின்னு சொல்லிட்டு அவனை நார்மல் ஆக்கிறதுக்கு அவங்க குடும்பத்தினர்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்காங்க. கடைசியில் ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் தாங்க முடியாமல் அவன் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டான். அந்த மாதிரி என்னை ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இல்லாட்டி கௌரவத்துக்காக கொலை பண்ணிட்டாங்கன்னு என்ன பண்ணுறது, அதனால் வீட்டில் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை வந்து நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சித்ரா கூட பிரேக்கப் பண்ணிட்டு அந்த பையனையே அவள் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா. அங்கே கட் பண்ணா நம்ம ஹீரோவும் கேத்தியும் சர்ச்சில் மீட் பண்ணிக்கிறாங்க. அப்போ கேத்தி கேட்குறாங்க, இப்போது உங்கள் கண்ணுக்கு உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டு தெரியுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. அப்போ நம்ம மட்டும்தான் இருக்கோம் இல்லையா அப்படின்ற மாதிரி கேத்தி சொல்கிறாங்க. அதில் மீனிங் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ கேத்தி வந்து ஹீரோ கிட்ட இன்ட்ரெஸ்ட் காட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ உயரதிகாரிகளாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஹீரோ இந்த வழக்கில் லீடே கண்டுபிடிக்காதனால ஹீரோவை மாற்றி விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் ஹீரோ கடைசியாக எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிட்டேன், கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டு ஹீரோ இந்த வழக்கில் இன்னும் கொஞ்சம் ஈடுபாடு காட்ட ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலாக இந்த ராபர்ட் இருக்கான் இல்லையா, முதல்ல இறந்து போனவன், அவன் ஒரு ஆடு மேய்க்கிறவங்க கிட்ட ரெகுலராக ஆடு வாங்கிட்டு இருந்திருக்கான். அவனை பிடிச்சி விசாரிக்கும் போது தான் விஷயம் தெரிய வருது. ராபர்ட் பார்த்தீங்கன்னா ஆடுங்களுக்கு இன்ஜெக்ஷன்லாம் போடுவாரா. இன்ஜெக்ஷன் போடப்பட்ட அந்த ஆடு ஒரு இடத்துல இருக்கும். அந்த ஆட்டை வந்து ஒரு அனிமல் வேட்டையாடி சாப்பிடும். அதையும் வந்து கச்சிதமாக ஃபோட்டோ எடுத்துப்பான். ட்விஸ்ட் என்னன்னா, அந்த ஆட்டோடைய இன்ஜெக்ஷன் வந்து அந்த அனிமலோட உடம்புக்குள்ளேயும் போய் அது மந்தமாயிரும். சில டைம் அந்த அனிமல் செத்தே போயிடும். ஆனால் அதை பற்றியெல்லாம் வந்து ராபர்ட்டுக்கு கவலை இல்லை. ஃபோட்டோ எடுக்கணும், அந்த ஃபோட்டோ வச்சு பணம் பார்க்கணும் அப்படின்ட்டு தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரி இந்த ஆடு மேய்க்கிறவன் சொல்கிறான். இப்போ நம்ம ஹீரோடைய வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பூச்சி கூடு கட்டும் இல்லையா, அது சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு. என்னென்னு வெளியே வந்து பார்த்தா ஹீரோட கண்ணுக்கு அந்த உருவம் தெரியுது. அந்த உருவத்தை துரத்திட்டே போகிறாரு. டக்குன்னு பார்த்தா அடுத்த நாள் காலையில் இவர் கண் முழிக்கிறாருங்க. இவரை சுற்றி பூவாக விழுந்து கிடக்குது. ஸோ நமக்கும் அதே மாதிரியான அமானுஷமான ஆக்டிவிட்டி எல்லாம் நடக்குது. இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா இல்லை இது எல்லாமே நம்மளுடைய கற்பனையா அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசனை பண்ணுறாரு. இப்போ ஐயனாரை பார்த்தீங்கன்னா சித்ரா ஒரு பாருக்கு வர சொல்லியிருக்காங்க. இங்கே எதுக்காக என்ன வர சொல்லியிருக்கா அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் சித்ரா ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இறந்து போன விக்டம் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து அவனோட மேனேஜர் கிட்ட தான் கொடுத்து வச்சிருந்துருக்கான். அதாவது பர்சனல் அசிஸ்டன்ட் வந்து ஒரு லேடி, அவகிட்ட எப்படி பேசி விசாரிக்க முடியுமோ விசாரிச்சு நான் பல இன்ஃபர்மேஷனை கொண்டு வரேன் அப்படின்ட்டு சித்ரா ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை
நம்ம ஐயனார் பார்க்குறாரு சம்திங் ராங் அப்படின்ட்டு இவர் வெளியே வந்துடுறாரு. அதுக்கப்புறம் தான் சித்ரா பார்த்தீங்கன்னா, நான் இந்த மாதிரி கேரக்டர் தான், இதை நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா என் கூட நீ பேச மாட்டேன், நான் நீ தப்பாக நினைப்பேன்னு நினச்சிட்டு தான் நான் சொல்லாமல் இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஐயனாருக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே நான் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் வளர்ந்ததுனால தான் இதெல்லாம் புதுசாக இருக்குது, நான் இந்த மாதிரி பார்க்குறேன், நான் தப்பாக நினச்சிக்காத அப்படின்ற மாதிரி ஐயனாரும் சொல்லிடுறாருங்க. இப்போ இறந்து போனவங்க ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இல்லாதவங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இவங்க எல்லாத்துக்குமே இந்த காடு கூட தொடர்பு இருக்குதுங்க. இந்த காட்டுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயத்த நாசம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்துருக்காங்க. அதனால தான் இவங்க அடுத்தடுத்து கொல்லப்படுறாங்கன்னு தெரிய வருது. அங்கே கட் பண்ணா இந்த காட்டுக்குள்ளே இல்லீகல் ஆக்டிவிட்டியில் ஈடுபட்டு இருந்த அந்த ரவுடி பையன் தலைமறைவாய் ஒரு குகைக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். அந்த ரவுடியோடைய மாமா பார்த்தீங்கன்னா சாப்பாடெல்லாம் கொண்டாந்து கொடுத்துட்டு, இனிமேல் என்கிட்ட உதவியெல்லாம் கேட்காத, ஒரு இடத்துல ட்ரக்கு நிற்கும், அங்கே போ, உன்னை பிக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்களுக்கு தகவல் தெரிய வருதுங்க. போய் பார்த்தா இந்த ரவுடி பைய ஒரு இடத்துல செத்து கிடக்குறான். இது வரைக்கும் நடந்த அதே பேட்டர்னில் தான் இந்த சம்பவமும் நடந்திருக்குது. ஹெல்ப் பண்ணவர்கிட்ட கேட்கும்போது சொந்தக்காரன்ற முறையில் ஹெல்ப் பண்ண, மற்றபடி அவன் பண்ணுற இல்லீகல் ஆக்டிவிட்டிக்கும் எனக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது, கடைசியாக அவனை தப்பிக்க வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண, பட் கடைசி நேரத்தில் இப்படி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி, சரி அந்த அவன் எந்த குகையில் இருந்தா எங்கே கொண்டு போய் சாப்பாடு கொடுத்தீங்க அப்படின்னு கேட்க, அங்கே இருக்கக்கூடிய ஒரு குகையை காட்டுறாங்க. அங்கே போய் பார்த்தா இந்த குகை பெருசாக இருக்கு போலயே, ஆளாளுக்கு ஒரு பக்கம் பிரிஞ்சு உள்ள ஏதாவது டேட்டா கிடைக்குமான்னு தேடலாம் அப்படிங்கும் போது, தனியாக போகிறது ரிஸ்க் எல்லாம் ஒன்றா போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை பரவாயில்ல தனியாகவே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் தனித்தனியாக போகிறாங்க. ஹீரோவும் சித்ராவும் ஒரு இடத்துக்கு போகும்போது சித்ரா பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்த்து கத்துறாங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீனில் இந்த ட்ரைபல் பீப்புள்ஸ் வந்து அப்படியே கொத்தா குழியில் குதிச்சு இறந்து போனாங்க இல்லையா, அந்த தீயில குதிச்சு அந்த இடத்துக்குள்ளே இவங்க போயிட்டு ஹாலுசினேஷன் ஆகி சித்ரா கத்துறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சாம்பலையும் அப்புறம் அந்த எலும்பு கூடுங்களையும் பார்த்துட்டு அங்கே என்ன நடந்தது அப்படின்னு விசாரிக்கும் போது தான் பல வருஷத்துக்கு முன்னாடி இங்கே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னே தெரிய வருதுங்க. ஏன் அந்த இடத்த இன்னும் அப்படியே வச்சிருக்காங்க, க்ளீன் பண்ணாமல் இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவங்களுடைய ஆன்மாக்கள் சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த இடத்துக்கு போகிறதுக்கு பயப்படுறாங்க, அதனால தான் அந்த இடத்த அப்படியே விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. இவங்க எதனால் இப்படி கொத்தா இறந்து போனாங்க அப்படின்னு ஊர் தலைவர்கிட்ட விசாரிச்சா, ஆக்சுவலாக இந்த இடத்தையெல்லாம் ஆக்குப்பை பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க. அதுக்கு இந்த ஊருக்காரங்களாம் அலோவ் பண்ணல, அவங்க டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதனால மாஸ் சூசைட் ஒன்று பண்ணி எல்லாத்துக்கும் ஒரு அட்டென்ஷனை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு இவங்க இந்த மாதிரி பண்ணதான் வந்து ஊர் தலைவர் சொல்றாரு. ஆனா ஐயனார் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒவ்வொரு மாஸ் சூசைடுக்கு பின்னாடியும் ரிலீஜியஸ் காரணம் இருக்கு, நீங்க வேணா இந்த நியூஸ் எல்லாம் பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரைபல் பீப்புளோட மாஸ் சூசைடுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு அப்படின்னு பழைய டேட்டாஸ் எல்லாம் எடுத்து கிளறும் போது தான் எனக்கு ஒரு விஷயம் புரிய வருது. அவங்க ரச்சி அப்படின்ற அந்த பேயை வந்து உயிரோட கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஐயனார் சொல்றாரு. ஐயனார் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே காட்டுக்குள்ள இந்த ஆன்மா இருக்கிறத நம்புறாரு புராண கதைகளோட அடிப்படையில். ஆனால் ஹீரோவும் சித்ராவும் பார்த்தீங்கன்னா லாஜிக்கான காரணத்தை எல்லாம் கேட்குறாங்க. அதனால லாஜிக் இடிபாடு வரதுனால இதெல்லாம் நம்ப மாட்டேன்றாங்க. கில்லர் தான் இருக்கிறான் ஒருத்தன் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. இப்போது நம்ம ஹீரோவும் கேத்தியும் பேசிக்கிட்டு இருக்கும்போது கேத்தி வந்து அவங்களோட காதலை வெளிப்படுத்திடுறாங்க. உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோவும் என் கேர்ள் ஃப்ரெண்டோட நினப்பிலேயே நான் இருந்துருவேன்னு தோணுச்சு, பட் அந்த இடத்த நீ கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணிடுவ அப்படின்ற மாதிரி ஹீரோவும் நம்ம கேத்தியோட காதலை ஏற்றுக்கிற மாதிரி இருக்குதுங்க. அங்கே கட் பண்ணால் நம்ம சத்தியமுக்கு கெட்ட கனவெல்லாம் வந்துகிட்டு இருக்குது. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அப்படியே பல விஷயங்களை யோசனை பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ தான் டாக்டர் வீடியோ காலில் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாருங்க. ஆக்சுவலி அந்த பச்சை கலர் பூச்சி கூடு கட்டுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த பூச்சிங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னா, அந்த பூச்சி வந்து ஒரு பர்டிகுலர் கெமிக்கலுக்கு வந்து அட்ராக்ட் ஆகுது. அந்த கெமிக்கலை ஒரு இடத்துல போட்டுட்டோம்னா டக்குன்னு அந்த பூச்சிங்களாம் அங்கே போய் கூடு கட்ட ஆரம்பிச்சிடும். எனக்கு தெரிஞ்சு அந்த டெட் பாடி பக்கத்தில் அந்த கெமிக்கலை கில்லர் போட்டு விட்டுருக்கான், அதனால தான் அந்த பச்சை கலர் பூச்சிங்க போய் அங்கே கூடு கட்டுது அப்படின்னு சொல்ல, ஸோ ஹீரோடைய சந்தேகம் உறுதியாகுது. பேய் பூதெல்லாம் கிடையாது, எவனோர்த்தன் பிளான் பண்ணி தான் இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமாக பர்ஃபெக்டாக கிரைமை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு உடனடியாக நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, அந்த கோய்க்குள்ள என்ன இருக்குன்னு நம்மளே தனியாக போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக போகிறாரு. இன்வெஸ்டிகேஷனை முடிச்சுட்டு நம்ம ஹீரோ ஐயனாரையும் ஐயனாரோடைய மனைவியும் கூட வர சொல்லியிருக்கிறாரு. ஐயனாரோட மனைவி வந்து டாக்டர், ஹீரோட இன்வெஸ்டிகேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படின்ட்டு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா சில ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாம் காட்டுறாரு. இதெல்லாம் குகையிலிருந்து எடுக்கப்பட்டது, இதில் ஏதாவது உங்களுக்கு புரியுதா அப்படின்னு கேட்கும்போது ஐயனாரோட மனைவி சொல்கிறாங்க, இதெல்லாம் மருத்துவ குறிப்புகள், அந்த காலத்து பழங்குடியினர்கள் பயன்படுத்தினது அப்படின்ற மாதிரி சொல்ல, இது எதுக்கு பயன்படுத்துவாங்க, இந்த மூலிகைகள்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா அந்த பழங்குடியினர்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் இந்த மூலிகைகளை வந்து நார்மல் ஆட்கள் பார்த்தாலும் பின்னாடி நாகமெல்லாம் காவ காக்கும். ஸோ எப்போ போய் அந்த மூலிகைகளை எடுக்கணும் அப்படின்றது கூட அந்த ட்ரைபல் பீப்புள்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஹீரோ சொல்கிறாரு, இந்த ட்ரைபல் பீப்புளை தவிர வேறு யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது அப்படின்னா, இந்த காட்டுக்கு ஆபத்தாக இருக்கிறவங்களை எல்லாம் கொலை பண்ணுறது இந்த ட்ரைபல் பீப்புள் தான் அப்படிங்கும்போது ஐயனார் சொல்கிறாரு, அதான் எல்லாரும் செத்து போயிட்டாங்களே அப்படின்ட்டு. அதுதான் இல்லை, யாரோ ஒருத்தங்க சீக்கிரட்டாக தப்பிச்சு வெளியே வந்திருக்காங்க, அவங்க தான் இந்த காட்டை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த நம்ம ஹீரோ வந்து சொல்கிறாருங்க.
அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த காட்டு பகுதியில் டனல் ஒன்று தோண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த டனலுக்குள்ள இந்த ஆத்மா வருதுங்க. அங்கே இருக்கிறவங்களை எல்லாம் கொல்ல பார்க்குது. எல்லோரும் அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. தகவல் தெரிஞ்சு ஹீரோவும் ஹீரோடைய கேங்கும் அந்த இடத்துக்கு வராங்க. அங்கே இருக்கிறவங்கள காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. அப்போ ஹீரோவுடைய கண்ணு முன்னாடி அந்த உருவம் வந்து நிற்கிது. ஆனால் ஹீரோ பார்த்து பயப்படவே இல்லை. அது யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட கை காலெல்லாம் ஸ்ப்ரே பண்ணப்பட்டு அப்படியே ஹீரோ நடக்காமல் அப்படியே பார்த்துக்கிட்டே உட்காந்து கிடக்கிறாரு. அப்போ தாங்க விஷயம் தெரிய வருது. அந்த ட்ரைபல் பீப்புள்ஸ் வேறு யாரும் கிடையாது, ஹீரோவோட டீமில் இருக்கக்கூடிய சத்யா, கேத்தி, அப்புறம் படத்தோட ஸ்டார்டிங் சீனில் அப்துல் அப்படின்ற ஒரு நபரை பார்த்தோம் இல்லையா, இவங்க எல்லோருமே பார்த்தீங்கன்னா ட்ரைபல் பீப்புளை சார்ந்தவங்க தான். மங்களம் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரைபல் பீப்புள்ஸ் மாஸ் சூசைட் பண்ணாங்க இல்லையா, அதுலேருந்து தப்பிச்சு வெளியே வந்தவங்க. அதாவது குழந்தையாக இருக்கும்போது வெளியே வந்தவங்க ஆர்ஃபனேஜில் தங்கி படித்து ஒவ்வொருத்தங்க வீட்லேயும் தத்தெடுக்கப்பட்டு வளர ஆரம்பிச்சிருந்துருக்காங்க. ஆரம்பத்திலே ஹீரோக்கு டவுட் வந்து இவங்களை எல்லாத்தையும் தனித்தனியாக கண்காணிக்க ஆரம்பிச்சிருந்துருக்காரு. பட் உறுதியானதுக்கப்புறம் ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணியிருந்திருக்காரு. இந்த ஊர் தலைவர் தான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருந்திருக்காருங்க. ஆக்சுவலாக இந்த ஆதிவாசி பீப்புள்லேருந்து இவங்க தப்பிச்சிருக்காங்க அப்படின்ற விஷயம் வெளி உலகத்துக்கு தெரிஞ்சுன்னா அவங்கள சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் இது நாள் வரைக்கும் சொல்லவே இல்லை. கேத்தி எப்படி இந்த ட்ரைபல் பீப்புளை சார்ந்தவங்க அப்படின்றத ஹீரோ கண்டுபிடிச்சாருன்னா, கேத்தி போட்டு தர டீங்க. ஸோ அந்த டீல ஏகப்பட்ட மூலிகை குணமெல்லாம் இருந்திருக்கு. வெளி உலகத்துக்கு யாருக்கும் தெரியாத அந்த மூலிகை குணம் இவரோட ஹாலிசினேஷனே ஸ்டாப் ஆகிற அளவுக்கு அவங்க மருத்துவம் பார்த்துருக்காங்க. இதெல்லாம் வச்சு கேத்தியும் அவங்க குரூப்பை சார்ந்தவங்க தான் அப்படின்றத ஹீரோ கண்டுபிடிச்சிருந்திருக்காரு. இப்போ அந்த டனலுக்குள்ள வந்த சத்யாவே பார்த்தீங்கன்னா இவ்வளோ சீக்கிரம் நீ கண்டுபிடிப்பா அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஎஃப்ஓ மேடம் இருக்காங்க இல்லையா, அவங்களும் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே நடக்கக்கூடிய கடத்தலுக்கு உதவியாக இருந்திருக்காங்க. அவங்களையும் பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளியிருக்காங்க இதே மாதிரியான பேட்டர்னில். அதாவது இந்த பூச்சிங்களை அட்ராக்ட் பண்ணுறது எப்படி, எவிடன்ஸே இல்லாமல் ஒருத்தனை சாவடிக்கிறது எப்படி அப்படின்றது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இவங்க அந்த மருத்துவம் மூலமாகவே தெரிஞ்சு வச்சுருந்துருக்குறாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா மாடர்ன் சயின்ஸுக்கு வந்து அவங்க உடம்புல இருக்கக்கூடிய அந்த கெமிக்கலோட ட்ரேஸை எடுக்க முடியாமையே போயிடுச்சு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வராமையே போயிடுச்சு. இது எல்லாத்தையுமே முன்னாடியே நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிட்டாருங்க. நம்ம ஹீரோ அப்புறம் ஐயனாரோட மனைவி சித்ரா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய இடம் அது எல்லாத்தையுமே நோட் பண்ணி அந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது அங்கே நிறையா மூலிகை கேஸு எல்லாமே இருந்திருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் வந்து காணாமல் போயிருந்திருக்குது. அப்போ பெரிய லெவலில் ஏதோ ஒரு பிளான் பண்ணுறாங்க. அப்போ டனலில் இருக்கிறவங்களை அட்டாக் பண்ண போகிறாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சி இவங்க அந்த இடத்துக்கு வந்து இவங்களை காப்பாற்றணும்னு நினச்சிருந்திருக்காங்க. அப்போ தான் ஐயனாரோட மனைவி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஒருத்தங்க பாய்சனை தயாரிக்கிறாங்க அப்படின்னா தவறுதலாக அந்த பாய்சனை அவங்களே சாப்பிட்டு உயிர் இழப்பறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா, அதனால் ஆன்டிடோட்டும் அப்போவே தயாரிச்சிருவாங்க. இங்கே தான் எங்கேயாவது அந்த ஆன்டிடோட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. எல்லாரோட வாய்க்குலையும் வச்சிருக்காங்க. கண்டிப்பாக யாராவது அட்டாக் பண்ணுறதுக்காக வந்தால் அந்த ஆன்டிடோட்டை பயன்படுத்தி தப்பிச்சிடலாம் அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஹீரோவையும் சத்யா கொல்ல பார்க்குறாரு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, உங்களோட ரிவெஞ்சில் அப்பாவிங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, அந்த பொண்ணோட வயிற்றுல இந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் கொலாட்ரல் டேமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக கடந்து போகிறாங்க. இந்த டனலில் வேலை பார்க்குற ஒர்க்கர்ஸையும் போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. ஆனால் இது எல்லாத்தையும் தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ முயற்சி பண்ணுறாரு. அந்த முயற்சி பார்த்தீங்கன்னா பலன் அளிக்குது. ஏன்னா இவங்க தான் அந்த ஆன்டிடோட்டை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இல்லையா, அவங்க பயன்படுத்தின அந்த மூலிகை கெமிக்கல் அது எல்லாத்தையுமே அவங்க தயாரித்து வச்சா அந்த ஆன்டிடோட்டே முறியடிக்குதுங்க. ஃபைனலி ஹீரோ அங்கே இருக்கக்கூடிய டனலில் இருக்கிறவங்கள காப்பாற்றுறாரு. இவங்களை எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கும் அனுப்புறாரு. ஹீரோக்கு இந்த கேஸும் சால்வ் ஆகுது. அதாவது பேய் பூதெல்லாம் காட்டுக்குள்ளே எதுவுமே கிடையாது. இவங்க தான் பேய் கெட்டப்பெல்லாம் போட்டுட்டு காட்டுக்கு யாரெல்லாம் துரோகம் பண்ணுறாங்களோ அவங்களையெல்லாம் டார்கெட் பண்ணி கொலை பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. இப்போது இந்த கேஸ் எல்லாம் சால்வ் ஆனதுக்கப்புறம் ஹீரோக்கு ஒரு டவுட் வருது. ஆக்சுவலாக சத்யா வந்து இந்த ஊருக்கு வந்து 1 இயர் தான் ஆகுது. 1 இயராக தான் இந்த மாதிரி ஒரே பேட்டர்னில் கொலை நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் 5 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ட்ரக் டிரைவர் கொல்லப்பட்டிருக்கிறாரு இதே மாதிரியான பேட்டர்னில். அப்போ சத்யா இந்த ஊர்லேயே கிடையாது. அப்போ அதை பண்ணது யாராக இருக்கும், கண்டிப்பாக அது ஆக்சிடென்ட் கிடையாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. ஏன்னா அந்த ட்ரக் டிரைவரும் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே இல்லீகலான ஆக்டிவிட்டியிலலாம் ஈடுபட்டு இருந்திருக்கிறாரு. சித்ரா லாஜிக்காக அதுக்கு ஒரு ஆன்சர் சொல்கிறாங்க. மேபி அது ஆக்சிடென்ட் எல்லாம் நடந்திருக்கலாம், அதை இன்ஸ்பயர் பண்ணி சத்யா வந்து இந்த மாதிரி தொடர் கொலையில் ஈடுபட்டு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்ல, ஐயனார் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை சார் அது கண்டிப்பாக ரச்சி தான் பண்ணியிருக்கோம், நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ நான் நம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு, வாங்க கிளம்பலாம் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஹீரோ அப்போ திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அன்னைக்கு ராத்திரி நம்ம கிட்ட நேருக்கு நேர் வந்து ஒரு உருவம் பார்த்துட்டு போச்சு, அது கனவு இல்லையா நிஜமா அப்படின்னு சொல்லிட்டு இத்தோட இந்த சீரீஸ் முடியுதுங்க. அப்புறம் என்னோட பிரசன்டேஷன் எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.